Hello all of you, good morning. Good morning guys, good morning. So hope எல்லாரும் நல்லா படிச்சிட்டு இருப்பீங்க, correct right? So portions ஓரளவுக்கு complete ஆயிருக்கும். So இந்த ஸ்டேஜ்லயும் பயப்படாம படிங்க because first important exam, correct right? இது வரைக்கும் language எழுதியிருப்பீங்க. So language எழுதும் போது நம்மளுக்கு அந்த ஒரு fear இருக்காது, but ஒரு main exam வரும்போது கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். என்னடா போர்ஷன்ஸ் இவ்வளோ இருக்கே அப்படிலாம் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக தோணும், கரெக்ட் ரைட்? ஸோ ஃபஸ்ட்டு திங் பயப்பட வேண்டாம், ஏன்னா பயப்படுறதுனால கண்டிப்பாக அந்த டைம் நம்மளுக்கு வேஸ்ட் ஆகும், கரெக்ட் ரைட்? ஸோ பயப்படும் போது கண்டிப்பாக நம்மளால் ஒரு ஃபுல் எஃபர்ட்ஸு கொடுக்க முடியாது. அதனால கொஞ்சம் ரிலாக்ஸ்ட் ஆகிட்டு உங்களுக்கு எப்படி மைண்டை பீஸ்ஃபுல்லாக வைக்க முடியுமோ அப்படி மைண்டை பீஸ்ஃபுல்லாக வச்சுட்டு நெக்ஸ்ட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ கண்டிப்பாக எக்ஸாம் ஈஸியாக தான் வரும். ஸோ அதுக்காக பயப்பட வேண்டாம். ஓகே, ஸோ ஸ்டடி வெல். ஸோ நவ் எப்பயுமே இந்த கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி ஒரு ஹை வெயிட்டேஜ் டாபிக் தான், கரெக்டாக? ஸோ அந்த கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரியில் கொஷின்ஸ் வரும்போது அங்கே இங்கேன்னு சொல்லி மிஸ் ஆகிட்டே இருக்குது. அண்ட் தென் இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரிக்காண்டி நம்ம ஒன் ஷாட் பண்ணியிருக்கோம், லெசனை டீடைலிங்காக பார்த்துருக்கோம். பட் கான்செப்ட்ஸ் இன்னும் நம்ம கொஷின்ஸ் இன்னும் வந்து நம்ம டீச் பண்ணல, கரெக்ட் ரைட்? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் த கொஷின் கோஆர்டினேஷன். ஸோ புக்கிங் கொஷினும் இருக்குது அண்ட் தென் புக் பேக் கொஷினும் இருக்குது. ஓகே, ஸோ யாருக்கு டவுட்ஸ் இருக்கோ அவங்க கண்டிப்பாக லைவ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களோட டவுட்ஸை நீங்கள் இங்கே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, ஸோ ரெண்டு இம்பார்ட்டன்ட் லெசன் இன்ஆர்கானிக். ஒன் இஸ் கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி, another one is transition elements. Okay guys, so let's start. So before that, as usual, so நம்ம Xylemல March 27th ல இருந்து நீட். Good morning Angel, good morning. How are you Angel? எந்த அளவுக்கு ப்ரிப்பரேஷன் போயிட்டு இருக்கு? ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ஏஞ்சலுக்கு? எஸ். ஸோ March 27th ல இருந்து நீட் கிராஷ் கோர்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. இஃப் யூ கைஸ் இன்ட்ரெஸ்டட் இன் த நீட் கண்டிப்பாக நீங்கள் கிராஷ் கோர்ஸ் ஜாயின் பண்ணுங்கள். கோர்ஸ் ஃபீஸ் 10,000 + GST. அண்ட் இங்கே லிஸ்டாக இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் நம்ம Xylemல படித்த ஃபர்ஸ்ட் இயரில் படித்த 50+ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ தே காட் அன் MBBS seat. Congratulations. And if you want to join for the NEET crash course, இந்த நம்பருக்கு கால் பண்ணிட்டு you can confirm your seat. Superb, superb. ஸோ ஏதாவது டவுட்ஸ் இருக்கா ஏஞ்சலுக்கு? எனி டவுட்ஸ் ஏஞ்சல்? ஸோ எல்லாம் சீரியஸாக படிச்சுட்டு இருக்கீங்க. எஸ் எஸ். Okay, so let's start. Okay, நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், let's start. So among the following which has a bridged carbonyl group? So இது எல்லாமே ஒரு தியரி questions தான். ஸோ இங்கே நம்ம ரேண்டமாக எல்லா கொஷினும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம், எஸ்பெஷலி ஃப்ரம் த கோஆர்டினேஷன் கெமிஸ்ட்ரி. ஸோ இன்னைக்கு ஈவினிங் லைவ்ல நம்ம புக்கிங் கொஷின் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் guys. ஸோ கண்டிப்பாக லைவ் மிஸ் பண்ணாமல் வந்து ஜாயின் பண்ணுங்க. ஸோ I'll start with this first question. Among the following which has a bridged carbonyl? So the right answer option C, Fe2CO9. So bridged carbonyl na உங்களுக்கு தெரியும். So carbonyl ligand வந்து bridged positionல இருக்கு, கரெக்டா? between the Fe, ரெண்டு Fe க்கு நடுவுல இருக்கு. The right answer is option C. Moving to the next question. So TiH2O6 3+ is colored while scandium H2O6 3+ is colorless. இந்த questions எப்பயுமே கேட்டுட்டே இருக்காங்க, correct right? One of the important question. So we'll start this question. So first important thing என்ன அப்படின்னா, see நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போ ஒரு compound colored-ஆ இருக்கும்? So when the compound is colored, so colored-ஆ இருக்கணும்னா அதுக்கு முக்கியமான ப்ராப்பர்ட்டி என்னது? It is unpaired electron. So unpaired electron இருக்கணும். அப்போ கலர்லெஸ்ஸாக இருந்தால் நான் என்னன்னு சொல்லலாம்? I can say no unpaired electron or else paired electron, கரெக்டா? So no unpaired electron or else paired electron. Yes, potassium dichromate preparation. Potassium dichromate and potassium permanganate கேட்குறீங்களா? இது ரெண்டுத்தோட ப்ரிப்பரேஷன். ஸோ ரெண்டுத்தோடதுமே இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ வெரி குட். D0, D5 is not colorless. Okay, D5 பார்த்தீங்கன்னா it is colored because D5ல unpaired electron இருக்கு. D0, D10, F0, F14 இதெல்லாம் தான் colorless. Okay, D5 is colored compound. Okay, இப்போ ஸ்காண்டியம் பாருங்க.
ஸோ ஸ்காண்டியம் 3+ கொடுத்துருக்காங்க கரெக்டா. ஃபர்ஸ்ட் ஸ்காண்டியமோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதலாம். ஸ்காண்டியம் அட்டாமிக் நம்பர் இஸ் 21. ஸோ எப்படி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எழுதணும்? 3d1 4s2. ஸோ 3d 4s ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. செக் த நம்பர். இங்க 2 இருக்கா, ஸோ 4sக்கு மேல 2 அண்ட் இங்க என்ன இருக்கு 1 இருக்கா, ஸோ 3d1 கரெக்ட் ரைட். ஸோ இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எப்படி எழுதுறதுங்கிறது நம்ம ஆல்ரெடி குரோமைல் குளோரைடு. ஓகே ஓகே ஏஞ்சல், ஷியோர் டெஃபினட்டா நம்ம பார்க்கலாம். ஓகே ஸோ ஸ்காண்டியம் it is 3d1 4s2. இதான் நம்மளோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஸ்காண்டியம் 3+ கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த 3 எலக்ட்ரான்ஸுமே நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்போ என்ன கான்ஃபிகரேஷன் தான் வரும்? ஆர்கனோட கான்ஃபிகரேஷன் தான் வரும் கரெக்டா. ஸோ திஸ் இஸ் அண்ட் கம்ப்ளீட்லி ஃபில்ட் ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன் அண்ட் அங்கே எல்லாமே வந்து பேர்ட் எலக்ட்ரான் தான் இருக்கு கரெக்ட் ரைட். ஸோ எல்லாமே பேர்ட் எலக்ட்ரானாக இருக்கும் போது அங்கே எங்கே கலர்டு இருக்கும்? ஸோ there is no color. It is because that there is no unpaired electron. Okay, அங்கே unpaired electron கிடையாது. ஸோ ஸ்காண்டியம் 3+ முடிச்சாச்சு. அடுத்து யார் இருக்கா? டைட்டானியம். So டைட்டானியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது? இட் இஸ் 3+, கரெக்ட் ரைட். ஸோ அப்போ டைட்டானியமோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பாருங்க. டைட்டானியம் அட்டாமிக் நம்பர் இஸ் 22. ஸோ அப்போ என்ன கான்ஃபிகரேஷன்? 3d2 4s2 வரும். சப்போஸ் டைட்டானியம் +3 கான்ஃபிகரேஷன் எழுதுறீங்க, அப்போ என்ன கிடைக்கும்? you will get 3d1. so this compound is colored. இது ஏன் coloredன்னு சொல்றோம்? because it contains a one unpaired electron, right? It contains one unpaired electron. So this is the reason. I'm moving to the next question. Explain the optical isomerism in coordination complex. Okay, so உங்களுக்கு தெரியும் coordination complexல ரெண்டு டைப் இருக்கு. One is structural. What is the other one? So another one is stereoisomerism. Stereoல ரெண்டு டைப். One is geometrical and another one is optical isomerism. இந்த optical isomerism பத்தி கேக்குறாங்க. Okay, so என்னென்ன பாயிண்ட் எல்லாம் சொல்லலாம்? So what we can say optical isomerism? So I think this is a third question, right? So third la let's do first question. Optical isomerism சொன்னாலே first point நீங்க என்ன எழுதணும் அப்படினா mirror images are superimposable. Okay, so mirror images எப்படி இருக்கும்? Superimpossible-ஆ இருக்கும். Mirror images are superimposable. Okay, so அப்படி இருந்தாதான் optical isomerism possible. First point. Second point பாருங்க, உங்களுக்கு ஸ்கொயர் பிளேனார்ல ஆப்டிக்கல் ஐசோமரிசம் நடக்காது. அதுக்கு காரணம் என்ன? பிகாஸ் ஆஃப் பிளேன் ஆஃப் சிமெட்ரி. ஓகே, ஸோ ஸ்கொயர் பிளேனார்ல என்ன இருக்காது? there is no optical isomerism. என்ன காரணம்? it is due to plane of symmetry. Okay, so it's due to plane of symmetry. So plane of symmetry இருக்கனால நடக்காது. What is the third important point? அப்ப எங்க நடக்கும்? So you can see this in octahedral complexes. எங்க பார்க்கலாம்? Okay, we can talk about octahedral complexes. Okay, அவ்வளவுதான். இந்த பாயிண்ட் தெரிஞ்சதுன்னா போதும், you can write it very easily. So first point 2 marksல கேக்குறாங்கன்னா mirror image super impossible-ஆ இருக்கும். next ஸ்கொயர் பிளேனா இருக்கு, optical isomerism இருக்காது. third point octahedral complexes exhibit optical isomerism. That's all. Very easy. Okay, நம்ம ஸ்பெசிஃபிக்கா ஒரு எக்ஸாம்பிள் டிஸ்கஸ் பண்ண போறோம். I'll come to that. Now I'm moving to the next question. Okay, next question என்ன சொல்றாங்க? Indicate the possible type of isomerism. இது மாதிரி இருக்கிற questions எல்லாமே நம்மளுக்கு ரொம்ப important. See guys, நான் வந்து உங்களுக்கு hint கொடுத்திருக்கேன். இந்த hint frame பண்ணி நீங்க நீட்டா எழுதிடலாம். ஓகே, ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆப்டிக்கல் ஐசோமரிசம்ல mirror image சூப்பர் இம்போசிபிளா இருக்கணும். ஓகே, ஸோ இது மாதிரி ஹிண்ட்ஸ் வச்சுட்டீங்கன்னா ஈஸியா நீங்க வந்து எழுதிடலாம். ஓகே, ஸோ I'll come to the next one. Indicate the possible type of isomerism for the following complexes. Very simple. ரெண்டு காம்ப்ளெக்ஸ் இருக்கா? ஸோ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் இருந்தா என்ன ஐசோமரிசம் எக்ஸிஸ்ட் ஆகும் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், ரெண்டு ஐசோமரிசம் ஒரே காம்ப்ளெக்ஸ், தட் மீன்ஸ் ஒரே காம்பவுண்ட், அதுல ரெண்டு காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அப்ப ரெண்டு காம்ப்ளெக்ஸ் இருக்கும் போது என்ன ஐசோமரிசம் எக்ஸிஸ்ட் ஆகும்? ஹாய் பரத், வெல்கம். பரத் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு?
ஸோ ரெண்டு காம்ப்ளெக்ஸ் இருக்கும்போது என்ன ஐசோமரிசம் எக்ஸிஸ்ட் ஆகும்னு சொல்லுங்க பார்க்கலாம். வாட் ஐசோமரிசம் வில் எக்ஸிஸ்ட் ரெண்டு காம்ப்ளெக்ஸ் இருக்கும்போது? பரத் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி போயிட்டு இருக்கா? கம்ப்ளீட் பண்ணியாச்சா இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி? Ninth chapter. See, the right answer for this question is it is a coordination isomerism. Okay, ஒரு காம்பவுண்ட்ல ரெண்டு காம்ப்ளெக்ஸ் இருக்கு அப்படின்னா அங்க எக்ஸிஸ்ட் ஆகிறது வந்து என்னது? இட் இஸ் அ கோஆர்டினேஷன் ஐசோமரிசம். ஸோ இந்த கோஆர்டினேஷன் ஐசோமரிசம் பார்த்தீங்கன்னா லிகான்ஸ் வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஓகே, லிகான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆச்சுன்னா இட் இஸ் கால்ட் அஸ் கோஆர்டினேஷன் ஐசோமரிசம். வெரி குட், சூப்பர். எஸ் ஏஞ்சல், இட்ஸ் ரைட் ஆன்சர். பட் நீங்க எழுதும் போது நல்லா கேர்ஃபுல்லா எழுதுங்க. சி, ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னா லிகான்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகும்னு சொல்லியிருப்பாங்க. பட் ஆக்சுவலா கொடுக்கும் போது மெட்டல்ஸை மாத்திருப்பாங்க. அப்போ இதோட இன்னொரு ஐசோமரிசம் நான் எப்படி எழுதணும்னா ஐ ஷுட் ரைட் Cr, நான் மெட்டலை தான் சேஞ்ச் பண்றேன் பாருங்க. Cr NH3 6 டைம் and then CO Cn 6 டைம். ஸோ இதான் ஆக்சுவல் காம்ப்ளெக்ஸ். பட் ஏன் வந்து ஸ்டேட்மெண்ட்ல லிகான்ஸ் ஆர் எக்ஸ்சேஞ்சுன்னு கொடுக்குறாங்கன்னா தட் இஸ் அ ரைட் திங். ஓகே, லிகான்ஸ் மாறுறனால தான் நம்மளுக்கு இந்த ஐசோமரிசம் எக்ஸிஸ்ட் ஆகுது. ஆனால் எப்பயுமே கோஆர்டினேஷன் காம்பவுண்டை பொறுத்த அளவுக்கு நம்ம நியூட்ரல் லிகாண்ட் ஆர் எல்ஸ் பாசிட்டிவ் லிகாண்ட் தான் எழுதணும் ஃபர்ஸ்ட். திஸ் இஸ் அ நியூட்ரல் லிகாண்ட். ஏன் நான் நியூட்ரல் லிகாண்ட்னு சொல்றேன்? பிகாஸ் NH3ங்கிறது என்னது? இட்ஸ் அ நியூட்ரல் லிகாண்ட். அதுக்கு அடுத்து தான் எனக்கு ஒரு நெகட்டிவ் ஸ்பீஷீஸ் வருது. கரெக்டா? ஸோ ஸ்டேட்மெண்ட் இஸ் ரைட். ஓகே, ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்றாங்க? நம்மளுக்கு ஸ்டேட்மெண்ட்ல லிகான்ஸ் ஆர் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்றாங்க. பட் நீங்க அந்த ஐசோமரிசம் எழுதும் போது மெட்டல்ஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணி காமிக்கணும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா பிகாஸ் இந்த காம்ப்ளெக்ஸ்ல நம்மளுக்கு எய்தர் நியூட்ரல் லிகாண்ட் தான் ஃபர்ஸ்ட் இருக்கணும். அதனால தான் நம்ம எழுதும் போது we are exchanging the metals. Okay, yes, next one. Yeah, I'll come to the next one. Very good Angel, superb. Okay, next question. CONH35 NO2 2+. So easy-ஆ சொல்லிடலாம் இந்த காம்ப்ளெக்ஸ். கரெக்டா? பிகாஸ் என்ன இருக்கு? அந்த லிகாண்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. What is this type of a ligand? So this ligand is ambidentate ligand. அப்போ ambidentate ligand இருந்தா what should be the answer? Guys, give your answer. It is an ambidentate ligand. அப்போ ambidentate ligand இருந்தா என்ன type of isomerism இது exist பண்ணும்? Okay, it shows a linkage isomerism. Okay, what is the answer? It is a linkage isomerism. That's all. So it is very simple. Ambidentate ligand, it is a linkage isomerism. Okay, so moving to the next question. Yeah, what is the oxidation number of the central metal ion in the complexes? So PT தான் நம்மளோட central metal atom. So அதோட oxidation state நம்ம calculate பண்ணணும். கரெக்டா? So find out பண்ணிடலாமா? Yes. So நான் platinum X ன்னு consider பண்ணிக்கிறேன். So NO2 ஓட charge என்னது? This is -1. கரெக்டா? Okay, and then what is a water? Water is a neutral ligand. NH3 is a neutral ligand. 2 into 0. So plus Br இருக்கு. So எல்லாத்தையும் சேர்த்து தான் compound எப்படி இருக்கு? It is neutral. Okay? Yes. Good morning guys. So Br ஓட சார்ஜ் என்னது? It is -1 which is equal to 0. So இப்போ பாருங்க X ஓட ஆன்சர் என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? So X is equal to -1 ன்னு இருக்கு. இந்த சைடு வரும்போது +2. So platinum ஓட oxidation state +2. Okay? Yeah. Next one. What is a linkage isomerism? Linkage isomerism நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னது. ரெண்டு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எங்க நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டா
this takes place in the ambidendate ligand. So linkage isomerism அப்படின்னு சொன்னாலே immediately இந்த word தான் ஞாபகத்துக்கு வரணும். Okay, so it is an ambidendate ligand. Next point என்ன சொல்லலாம்? I can say என்னென்ன example இருக்கு ambidendate ligandக்கு? So examples, so NO2 கரெக்டா? So NO2 இந்த ONO2 ONO அப்படின்னு எழுதலாம். இது இல்லாம SCN or else NCS. So in the examples NSC. So very good, super. Okay, so in the examples எல்லாமே பாத்தீங்க அப்படினா it will comes under in the linkage isomerism. All those are very important. So coming to the next one guys, next one. Okay, இந்த hint தெரிஞ்சிச்சுனாலே ஈஸியா நீங்க frame பண்ணிக்கலாம். Okay, so linkage isomerism na it will takes place in the ambidendate ligand. அதுக்கு ஒரு ரெண்டு example. Okay, yes, coming to the next one. In an octahedral crystal field, draw the figure to show splitting of d orbital. One of the important questions, kandipa picture எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க. Okay, so let's come. So first என்ன ஆகும்? It is a degenerate orbital. What is the meaning of degenerate orbital? அங்க இருக்கிற எல்லா d orbitalsக்கும் equal energy இருக்கு. So equal energy இருக்கறத நம்ம degenerate ன்னு சொல்லுவோம். Once ligand வந்து approach பண்ணும்போது இதோட எனர்ஜி என்ன ஆகும்? ரைஸ் ஆகும். கரெக்ட்டா? ஓகே, d orbitals ligands வந்து approach பண்ணும்போது எனர்ஜி ஆஃப் தி d orbitals ரைஸ் ஆகும். நெக்ஸ்ட் again, so complete approach பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படினா based on the axis, based on the geometry இது ரெண்டா நமக்கு split ஆகும். ஓகே, yes, so ரெண்டா split ஆகும். அதுல T2G will be on the down. octahedral இருந்துச்சுனா எது கீழ இருக்கும்? T2G கீழ இருக்கும். So octahedral T2G கீழ. So VB theory, sure VB theory பார்த்தறலாம். Okay, and then EG வந்து நமக்கு மேல இருக்கும். See guys, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. First நமக்கு d orbital which is degenerate. Okay, so once ligand வந்து approach பண்ணும்போது so என்ன ஆகும்? எனர்ஜி கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். நெக்ஸ்ட் நமக்கு splitting நடக்கும். Correct, right? So இங்க இருக்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம்? We will say this is T2G and this is one is EG orbital. So இந்த energy gap, what is this energy gap are called? It is called as crystal field splitting. Okay, இது CFSC கிடையாது. CFSC வேற, okay, CFSC வேற, and then crystal field splitting வேற. கரெக்ட்டா? crystal field splitting ங்கிறது it is an energy gap between the T2G and EG. இதுதான் நம்ம crystal field splitting அப்படினு சொல்றோம். So what is this position is called as? It is called as barycenter. Okay, இது என்னன்னு சொல்லுவாங்க? barycenter அப்படினு சொல்லுவாங்க. அவ்வளவுதான். So இது மாதிரி இருக்கிற hint தெரிஞ்சு வச்சுக்கோங்க. It is very 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 easy. Okay, so I am going to the next question. Yeah, important question. Yes, IUPAC name of the complex K3AlC2O43. யூசுவலா இந்த क्वेश्चन மிஸ்டேக் பண்ணிட்டே இருப்பாங்க. I'll check out யாரு கரெக்ட்டான ஆன்சர் இப்ப கொடுக்கறீங்கன்னு சொல்லிட்டு. Okay, let me check யாரு கரெக்ட்டான ஆன்சர் கொடுக்கறீங்க. இந்த क्वेश्चन நான் மார்க் ரூம்ல கூட டிஸ்கஸ் பண்ணிருக்கேன் டீடைலிங்கா. Okay, let me check யாரு ரைட் ஆன்சர் கொடுக்கறீங்க. Yes, what is the answer guys? What is the answer for this question? What's the answer for this question? See, the right answer is potassium. It is not a tris oxalato, it is trioxalate. எல்லாரும் tris ன்னு சொல்லுவாங்க, but tris வராது. The right answer is potassium trioxalato. Where is potassium? So potassium trioxalato. Aluminate வருமா? Is it an aluminate? Right answer. Because complex எப்படி இருக்கு நம்மளுக்கு? The complex is negative. So complex negative இருந்தா கண்டிப்பா அதா வரும். So option D is the right answer. Potassium tris வராது. Potassium trioxalato, aluminium வரக்கூடாது. Aluminate.
potassium trioxalato aluminum. Oh, oxidation state. Oxidation state is not to 3 the right answer. Solve பண்ணிடலாமா oxidation state? பாருங்க மொத்தம் எத்தனை பொட்டாசியம் இருக்கு 3. அப்போ 3 into 1. அலுமினியம் தான் நம்ம கால்குலேட் பண்ணணும். Let it be X. Okay? C is the right answer. C is the right answer. Lucky time. Okay? Option C is the right answer. Option C and D la பாத்தீங்கன்னா C la பாத்தீங்கன்னா 3 இருக்கு. We will find out. So X aluminium and X மொத்தம் 3 into minus 2 which is equal to 0. அப்போ X is equal to நமக்கு என்ன கிடைக்கும் 6 minus 3 கிடைக்கும். அப்போ 3. Oxidation state 3 is the right answer. Very good, superb. Now next question. In the complex COCN2 Cl2 Cl, identify the name. Okay? No, it is not D angel. D கிடையாது because D la oxidation state என்ன இருக்கு 2 இருக்கு. So 2 is not the oxidation state. எப்படி calculate பண்ணணும்? I will say once again. நல்லா கவனிங்க. மொத்தம் எத்தனை பொட்டாசியம் 3 பொட்டாசியம். So 3 into minus 1 plus X. Xங்கிறது என்னது இங்க அலுமினியமோட ஆக்சிடேஷன் கரெக்டா X 3 into minus 2 ஏன்னா C2O4 ஆக்சிடேஷன் ஸ்டேட் என்னது it is minus 2 which is equal to 0. So இதுல இருந்து X கண்டுபிடிச்சீங்கன்னா you will get 3 as an answer. Okay, so I am coming to the next slide. So in the complex COCN2Cl2Cl. Okay, so name பண்ணிடலாமா again நேமிங்ல இருந்து கண்டிப்பா ஒரு क्वेश्चन வரும் damn sure ஒரு क्वेश्चन வரும். ஓகே சோ எப்படி நேம் பண்றது நம்ம பார்த்துடலாம். guys listen, first thing நீங்க என்ன பார்க்கணும்னா கவுண்டர் கேட்டையான் இருக்கா கவுண்டர் ஆனியான் இருக்கான்னு பார்க்கணும். சோ இந்த காம்ப்ளெக்ஸ்ல என்ன இருக்கு கவுண்டர் ஆனியான். சோ who is a counter anion? chlorine because at last இருக்கு கரெக்ட்டா. சோ கவுண்டர் ஆனியான் இருக்கு. நெக்ஸ்ட் நம்மளோட டாஸ்க் என்ன கவுண்டர் ஆனியான் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து என்ன பண்ணணும் பேலன்ஸ் இருக்கிறது லிகாண்ட் கரெக்ட்டா. என்னென்ன லிகாண்ட் இருக்குன்னு பாருங்க Cn இருக்கு Cl இருக்கு. எப்பயுமே லிகாண்ட we should arrange in the alphabetical order. counter cation இருந்தா name that first, counter anion இருந்ததுன்னா name it as last. okay, so இப்போ counter anion தான் இருக்கு அது கடைசியா வந்துரும் கரெக்ட்டா. அதுக்கு அடுத்து நான் யாரை நேம் பண்ணணும் லிகாண்ட நேம் பண்ணும்போது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல நேம் பண்ணணும். அப்போ 2 Cn 2 குளோரின் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல பார்க்கும்போது குளோரின் தான் ஃபர்ஸ்ட் வரும் செகண்ட் லெட்டர் கரெக்ட்டா. அண்ட் எத்தனை குளோரின் இருக்கு 2 குளோரின் இருக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்க்கு என்ன வரும் இட் இஸ் டைக்ளோரிடோ கரெக்ட் ரைட். ஸோ டைக்ளோரிடோ டைசயனிடோ. ஓகே டைக்ளோரிடோ டைசைனிடோ கோபால்ட் கரெக்ட்டா. சோ எந்த ஒரு ஸ்பேஸும் விடக்கூடாது. யூ ஷுட் ரைட் இட் டுகெதர். நெக்ஸ்ட் என்ன சோ லிகாண்ட் நேம் பண்ணியாச்சு மெட்டலையும் சொல்லியாச்சு. அதுக்கு அடுத்து ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேட் பண்ணலாமா? எஸ். சோ இங்க பாருங்க சோ கோபால்ட் நான் x ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். சோ Cn 2 into minus 1 plus 2 into minus 1 plus minus 1 which is equal to 0 right. So Cn நம்மளுக்கு 2 இருக்கு it is minus 1 chlorine க்கு minus 1 and then chlorine க்கு minus 1. so இப்போ x is equal to நம்ம என்னன்னு பார்க்கிறோம். so என்ன oxidation state வருது so 1 plus 2 and then plus 2 which is equal to 5. so generally cobalt ஓட oxidation state 5 வராது but in the example we are getting as 5 right. அப்ப கோபால்ட் ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்ம 5 ன்னு கால்குலேட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் டாஸ்க் என்ன டைக்ளோரிடோ டைசைனிடோ கோபால்ட் 5. சோ இப்போ மெட்டலையும் நான் நேம் பண்ணிட்டேன் லிகாண்டையும் நேம் பண்ணிட்டேன். பேலன்ஸ் இருக்குது யாரு இட் இஸ் கவுண்டர் ஆனியான். சோ கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு ரைட் இட் குளோரைட் தட்ஸ் ஆல். see யூசுவலா இந்த மிஸ்டேக் பண்ணிட்டே இருப்பாங்க எல்லாருமே. டைக்ளோரிடோ டைசைனிடோ very good. அந்த 5 பின்னாடி இருக்க கூடாது ஏஞ்சல் it has to come near to the cobalt. okay, so டைக்ளோரிடோ டைசைனிடோ கோபால்ட் அதுக்கு அப்புறம் தான் ரோமன் லெட்டர் 5
அதுக்கடுத்து ஸ்பேஸ் கொடுத்துட்டு குளோரைடு எழுதுங்க. முக்கியமான விஷயம், இந்த குளோரின் இருக்கு பார்த்தீங்களா, அதில் சப்போஸ் உங்களுக்கு 2லாம் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ 2 கொடுக்கும் போது நீங்கள் டைக்ளோரைடுன்னு எழுதக்கூடாது. கவுண்டர் கேட்டியான், கவுண்டர் ஆனையான் 2, 3, 4 எல்லாம் இருக்கும் போது ப்ளீஸ் டோன்ட் ரைட் ஆஸ் என்னது டைக்ளோரைடு. ஓகே, ஸோ டைசைனைடு அப்படிலாம் எழுதாதீங்க. கவுண்டர் கேட்டியானுக்கு டை ட்ரைங்கிற எதுவுமே வரக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, ஸோ ஐ எம் கம்மிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். சென்ட்ரல் ஆட்டம். ஹூ இஸ் அ சென்ட்ரல் ஆட்டம்? Cobalt is a central atom. What is a coordination number? Coordination numberங்கிறது it is not only based on the ligand, கரெக்டா? அந்த லிகாண்டோட டென்சிட்டியை பேஸ் பண்ணி இருக்கு. ஸோ கோஆர்டினேஷன் நம்பர்னு கேட்டாங்கன்னா எத்தனை லிகாண்ட் இருக்கோ அத்தனை லிகாண்டை கவுண்ட் பண்ணி சொல்லக்கூடாது. என்ன செக் பண்ணணும் நீங்கள்? அந்த லிகாண்ட் யூனிடென்டேட்டா, பைடென்டேட்டா, ட்ரைடென்டேட்டான்னு செக் பண்ணணும். கரெக்டா? ஸோ சொல்லுங்க பார்க்கலாம். So Cn யாரு? Cn is a unidendate ligand. So what about the chlorine? So chlorine is also unidendate ligand. அப்ப எத்தனை unidendate இருக்கு? 2 Cn 2 chlorine. அப்ப coordination number is 4. Okay, coordination number 4 ஆர்னா என்னென்ன geometryலாம் வரலாம்? Okay, so coordination 4 ஆர்னா what are the geometries possible? Yes guys, give your answer. Coordination 5, coordination number 4 இருக்கும் போது என்ன geometry வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம். Yes, I am coming to the next one. Write a short notes on double salt and coordination compounds. Okay, so very basic questions and எல்லா டைமும் question paperல கேட்டுட்டே இருக்காங்க. One of the important question. So quick-ஆ பார்த்துடலாமா? So இந்த double salt எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆகும்? Tell me guys. So double salt கம்ப்ளீட்டாக dissociate ஆயிரும். நீங்கள் எடுக்கிற எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு போயிடும். அதான் டபுள் சால்ட்டு. பட் இந்த காம்ப்ளெக்ஸ் சால்ட் எடுத்தீங்க அப்படின்னா மெட்டலும் லிகாண்டையும் நம்மளால பிரேக் பண்ண முடியாது இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் வாட்டர். ஓகே, பிகாஸ் பாண்ட் எப்படி இருக்கு? ஸ்ட்ராங்காக இருக்கு. ஸோ கீவேர்ட்ஸ் என்னன்னு பார்த்துடலாமா? ஓகே, வாட் இஸ் அ கீவேர்ட்ஸ்? ஸோ 2 or more ஸ்டேபிள் சால்ட் என்ன ஆயிருக்கும்? நம்மளுக்கு கம்பைன் ஆயிருக்கும். ஓகே, ஸோ 2 or more ஸ்டேபிள் சால்ட் வந்து கம்பைன் ஆயிருக்கும். ஸோ இது ஃபர்ஸ்ட் கீவேர்டு. செகண்ட் பாயிண்ட் என்னென்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலான்னு பாருங்க. ஸோ மோர் சால்ட். ஓகே, மோர் சால்ட் எக்ஸாம்பிள். அண்ட் தென் பொட்டாசியம் ஃபெரிதயோசைனேட், தட் இஸ் ஃபார் த காம்ப்ளெக்ஸ் சால்ட். ஓகே, அது வந்து காம்ப்ளெக்ஸ் சால்ட்டுக்கு. சி, இந்த ஒரு வேர்டை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டபுள் சால்ட் சூப்பர் சூப்பர். டெட்ராஹீட்ரல் இஸ் ரைட். அண்ட் இன்னொரு காம்ப்ளெக்ஸ் என்ன வரும்? ஸ்கொயர் பிளேனார். ஓகே, இட்ஸ் டெட்ராஹீட்ரல் ஆர் ஸ்கொயர் பிளேனார். எஸ், சி இப்போ டபுள் சால்ட் அப்படின்னா இட் வில் டிசோஷியேட் கம்ப்ளீட்லி. ஓகே, இந்த ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதணும். செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லணுமோ, அங்கே இருக்கிற என்னென்ன மெட்டலையான்ஸ் இருக்கோ அது எல்லாத்துக்குமே டெஸ்ட் கொடுக்கும், பாசிட்டிவ் டெஸ்ட். பட் கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ் அப்படி கிடையாது. ஏன்னா மெட்டலும் லிகாண்டும் அங்கே என்ன ஆகலை? செப்பரேட் ஆகலை. கரெக்டா? ஸோ தட் இப்போ நம்மளுக்கு ஒரு மெட்டலையான் இருக்குன்னா இட் வில் நாட் கிவ் டெஸ்ட். Yes, exactly right. Lose their identity. Superb. Very good. Yes. See, so double salt lose their identity and dissociate into particular ions. Complete dissociate ஆயிரும். But complex salt dissociate ஆகாது. அதுக்கு காரணம் metal and ligand ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. Okay, so coming to the next question. How many geometrical isomers are possible? So this is one of the important question guys. கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. சி, ஃபர்ஸ்ட் பிளாட்டினம் கூட வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பிளேனார் காம்ப்ளெக்ஸ். மோஸ்ட் ஆஃப் த பிளாட்டினம் காம்ப்ளெக்ஸ் பார்த்தா ஸ்கொயர் பிளேனாராக தான் இருக்கும். ஓகே, ஸோ ஸ்கொயர் பிளேனாரில் ஜாமெட்ரிக்கல் ஐசோமரிசம் பாசிபிள். ரைட், இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. ஸோ ஐ கன்சிடர் திஸ் ஆஸ் ஏ, திஸ் இஸ் பி. Okay, so A, this is B, this is C and this is D. So A, B, C ன்னு 4 ligands இருக்கு நம்மளுக்கு. கரெக்டா? அப்போ ஒரு மெட்டல் ஆட்டம், அந்த மெட்டலை சுற்றி மொத்தம் எத்தனை லிகாண்ட் இருக்கு? All are different types of ligand. So மெட்டல் சுற்றி ABCD ஃபார்மேட் இருந்ததுனாலே என்ன ஆன்சர் கிடைக்கும் சொல்லுங்க? Very good, very good. Superb. Option A is the right answer. You will get a 2 cis and 1 trans. Okay,
metal சுத்தி ABCD format இருந்ததுனா you will get a 2 cis and 1 trans. Okay, coming to the next question guys. Mention the oxidation state. Mention the oxidation state of the central metal ion, coordination number, nature of the ligand for the complex. Solve பண்ணிடலாமா? Let's do it. Okay, important question. So கேட்கலாம் இந்த question. So oxidation state calculate பண்றோம். First one, oxidation state. So யாரோட oxidation state? Central metal. Okay, so அப்போ மொத்தம் 4 potassium இருக்கு. So 4 into 1. Because potassium is a alkali metal. எந்த ஒரு alkali metal இருந்தாலும் plus 1 தான் oxidation state இருக்கும். So 4 into 1 plus x. So Mn ஓட oxidation state என்னது? X. கரெக்டா? Plus 6 into minus 1. So cyanide ஓட என்னது? It is minus 1. So என்ன answer வரும்? Tell me guys, give your answer in comment box. அப்போ x is equal to, we will get 6 minus 4 which is 2. அப்போ manganese ஓட oxidation state இங்க என்ன இருக்கு? Plus 2, ரைட்டா? Manganese in the plus 2 oxidation state. Oxidation state calculate பண்ணியாச்சு. Who is next? Central metal ion. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Central metal ion ன்னு சொல்லும்போது don't simply write it Mn. வெறும் Mn மட்டும் எழுதினா மார்க் கம்மி ஆயிடும். Okay, you should write very good angel. Super. நீங்க Mn plus 2 ன்னு எழுதணும். This is the right answer. Okay, இதுதான் கரெக்டான answer. Now I am coming to the next one. Nature of the ligand. சொல்லுங்க. Is it a strong field ligand? Okay, coordination number கேட்டிருக்காங்களா? Yes, let's come to the coordination number. So coordination number. So what is coordination number? It's based on the density of the ligand. இங்க இருக்கிற எல்லா லிகாண்டுமே யூனிடென்டேட் லிகாண்ட். கரெக்டா? 6 லிகாண்ட் இருக்கு. 6மே நம்மளுக்கு யூனிடென்டேட் லிகாண்ட். அப்ப யூனிடென்டேட் லிகாண்டா இருந்துச்சுன்னா கண்டிப்பா 6 தான் நம்மளோட coordination number. So what is the coordination number? The coordination number is 6. And next question, nature of the ligand. So what is nature of ligand? So is it a strong field ligand or a weak field ligand? Strong field ligand ன்னு சொல்லலாமா இல்ல weak field ligand ன்னு சொல்லலாமா? Yes, is it a strong field ligand or a weak field ligand? Cn is a strong field ligand, so we can write it as strong field ligand, SFL. Okay, it is a strong field ligand. Now see, hi guys, hi. See, நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி optical isomerism க்கு I'll give you one example சொல்லிருந்தேன். கரெக்டா? So main reason for the optical isomerism, mirror images are superimposable. Correct, right? Okay, suppose letter A பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், it is symmetry. அப்போ superimpose ஆயிடும், they will not show optical activity. Okay, but இதுவே letter S எடுத்துக்கோங்க, it is not symmetrical. அப்ப அங்க optical isomerism exist ஆகும். mirror images பாத்தீங்கன்னா different-ஆ இருக்கும். correct, right? Okay, so usually நம்ம வந்து last yearல optical isomerism எதை வச்சு படிச்சிருப்பீங்க? We're talking about the left hand right hand. ரைட்டா? left hand right hand பாத்தீங்கன்னா mirror images ஒரே மாதிரி இருக்காது. Okay, yes, very good, very good. Now I come to this question. Draw all the possible geometrical isomerism of the complex CO, En twice, Cl2. இதான் கொடுத்திருக்காங்க. cis trans. correct, right? Okay, let's draw the structure. இங்க பாருங்க, first உங்களுக்கு structure தெரியல. It's a very good question. யூஷுவலா எல்லாரும் மிஸ்டேக் பண்றது guys, கவனிங்க. யூஷுவலா எல்லாரும் மிஸ்டேக் பண்ணிட்டே இருப்பீங்க. இந்த question நான் சொல்றேன் எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. ஒரு சூப்பர் ட்ரிக். ஃபர்ஸ்ட் எப்படி ஸ்ட்ரக்சரை கால்குலேட் பண்ணும்? ஸ்ட்ரக்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா மட்டும்தான் உங்களால லைக் ஐசோமரிசமை ட்ரா பண்ண முடியும். கரெக்டா? அப்போ ஃபர்ஸ்ட் திங் என்ன அப்படின்னா கோஆர்டினேஷன் நம்பரை கண்டுபிடிங்க. சரி, கோஆர்டினேஷன் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? கோஆர்டினேஷன் நம்பர் இஸ் பேஸ்ட் ஆன் டென்சிட்டி. ஈஎன்ங்கிறது என்னது? இட் இஸ் அ பைடென்டேட் லிகாண்ட். வாட் இஸ் குளோரின்? திஸ் இஸ் அ யூனிடென்டேட் லிகாண்ட். கரெக்டா? எத்தனை பைடென்டேட் லிகாண்ட் இருக்குன்னு பாருங்க. 2 பைடென்டேட் லிகாண்ட் இருக்கு. அப்ப நான் என்ன பண்ண போறேன்? 2 into 2. பிகாஸ் இந்த 2 பைடென்டேட்டை மீன் பண்ணுது. இங்க இருக்கிற 2 பாத்தீங்கன்னா 2 லிகாண்ட் இருக்குங்கிறத மீன் பண்ணுது. கரெக்டா? எஸ்.
yes, it is a mixing, like எல்லா questionum mix ஆயிருக்கு. It is not only from the book back. Okay, it's not only from the book back. So 2 into 2 plus. So இப்போ என்னோட காம்ப்ளெக்ஸ்ல வெறும் எத்திலன் டயமின் மட்டும்தான் இருக்கா? இல்ல, வேற யார் இருக்கு? குளோரினும் இருக்கு. கரெக்டா? எத்தனை குளோரின் இருக்கு? 2 into 1. So இந்த 2 மீன் பண்றது number of ligands. This is bidentate, this is unidentate. அப்ப என்ன ஆன்சர் கிடைக்குதுன்னு பாருங்க. So I am getting 6. So இப்போ நான் coordination number 6 கண்டுபிடிச்சிட்டேன். coordination number 6 இருந்ததுன்னா என்ன geometry கிடைக்கும்? I can say this is octahedral. If the coordination number is 6, என்ன geometry கிடைக்கும்? I'll get it as octahedral. அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. கரெக்ட், ரைட்? So octahedral. இப்போ நம்ம octahedral geometry draw பண்ணிடலாம். இதுதான் important. See, octahedral geometry draw பண்ணனும்னாலே first thing என்ன பண்றீங்கன்னா central atom, அதுல மேல ஒரு லைன், கீழ ஒரு லைன். So ஷார்ட்டா இங்க ரெண்டு லைன், அவ்வளவுதான். இப்போ octahedral skeleton draw பண்ணிட்டோம். அடுத்து பாருங்க, மொத்த எத்தனை எத்திலன் டயமின்? 2 எத்திலன் டயமின் இருக்கா? அப்போ இங்க ஒரு எத்திலன் டயமின் and then இங்க ஒரு எத்திலன் டயமின். So ஏன் நம்ம இப்படி ஜாயின் பண்ணிருக்கோம்? Because எத்திலன் டயமின்ங்கிறது என்ன டைப் ஆஃப் ligand? It's a bidentate ligand. Correct, right? So அதனால தான் நம்ம இப்படி draw பண்ணிருக்கோம். Next யாரு? Chlorine, right? So இப்போ சொல்லுங்க, this is cis isomer or this is a trans isomerism? இது cis or trans? Is it a cis or trans? Okay, I'll draw one more question, one more thing. இப்போ cobalt இருக்கு, அதே மாதிரி நான் octahedral isomerism இன்னொரு pattern draw பண்றேன். இதுல கேர்ஃபுல்லா பாருங்க. I am placing chlorine here, chlorine here. எனக்கு ethylene diamine, so இங்க ஒரு ethylene diamine இருக்கு. So சொல்லுங்க, first one cis இல்ல second one cis? Very good, very good. So first one is cis isomerism. இது ஏன் நான் cis ன்னு சொல்றேன்? Because ethylene diamine nearby இருக்கு, or else chlorine nearby இருக்கு. So இதுதான் நம்மளுக்கு ஆப்போசிட்டா இருக்கு. That is why it is called as trans. எல்லாருமே ரொம்ப வித்தியாசமாலாம் டிரா பண்ணுவீங்க. Because நிறைய டைம் நான் பேப்பர் கரெக்ஷன்ல பார்த்திருக்கேன். ஒண்ணே ஒன்று நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. Very simple. See, trans இருந்ததுன்னா ஆப்போசிட் சைடா இருக்கும், அதுதான் trans isomerism. ஆப்போசிட் சைடு சிமிலரா இருந்ததுன்னா it is trans, நியர்பை சிமிலரா இருந்ததுன்னா it is called as cis. இதுல முக்கியமான விஷயமே இந்த octahedral டிரா பண்ணாம என்ன பண்ணுவாங்க தெரியுமா? See, they'll be drawing cobalt இருக்கு, இங்க ஒரு en, இங்க ஒரு en, இங்க ஒரு chlorine, இங்க ஒரு chlorine. either square planar டிரா பண்ணுவாங்க, அப்படி இல்லைன்னா they'll be doing a tetrahedral geometry. இது ஆக்சுவலி என்னது? இட் இஸ் a octahedral. ஏன்னா bidentate-னா ரெண்டு வேல கனெக்ட் ஆயிருக்குன்னு அர்த்தம். சோ மறக்காதீங்க, இது மாதிரி क्वेश्चंस கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, எஸ். சோ நவ இப்போ சொல்லியாச்சு. அடுத்து பாருங்களேன், செம இன்ட்ரெஸ்டிங் क्वेश्चन. இது ரெண்டுத்துல எதுக்கு ஆப்டிகலி ஆக்டிவ் ஐசோமரிசம் சொல்றாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். which is optically active isomerism? சோ யாருக்காவது தெரியுமா? See, நல்லா கவனிச்சுக்கோங்க. இப்போ மிரரை யூஷுவலா எப்படி காமிப்பாங்கன்னா இது மாதிரி டேஷ்ட் லைனா காமிப்பாங்க. கரெக்டா? சோ இப்போ நான் வந்து ஒரு டேஷ்ட் லைன் வச்சாச்சு, which is மிரர் இருக்கு. சோ இதோட சேம் இமேஜ் தான் இங்கேயும் தெரியும், ரைட்? பிகாஸ் இந்த காம்பவுண்ட் என்னன்னு சொல்லலாம், it is a symmetrical compound. So it is what? It is a symmetrical compound. அப்போ இங்க என்ன உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் இருக்கோ அதே ஸ்ட்ரக்சர் தான் மிரர் இமேஜஸ்லயும் கிடைக்கும். So it is optically inactive because mirror images எப்படி இருக்கு? சூப்பர் இம்பாசிபிளா இருக்கு. பட் நீங்க cis எடுத்தீங்க அப்படின்னா you will not get it exactly like this. So cis isomerism என்ன சொல்லலாம்? It is optically active. Okay, we can say optically active and it shows. இது என்ன பண்ணும்? optical isomerism exist பண்ணும். very good angel, super. Okay, உங்களுக்கு I think hope you are clear. So இது பாத்தீங்கன்னா symmetrical, இது வந்து unsymmetrical. Okay, அது exist ஆகாது. Now I'm coming to the next one. இல்ல mirror images of cis draw பண்ணனும்னா சொல்லுங்க, I'll draw and then I'll explain you. Mirror images of cis. Okay, yeah. Let's come to the next question.
the magnetic moment of 1.73 bm will be shown by one among the following. Okay, இங்க கொடுத்திருக்கிற 4 காம்ப்ளெக்ஸ்ல யாருக்கு 1.73 bm வரும்? So 1.73ங்கிறது ஆஃபன்னா நம்ம மெமரி பண்ண ஒரு வேல்யூ ஆச்சே, கரெக்டா? So என்ன நம்பர்னு சொல்லுங்க. So 1.73 அப்படின்னா this is √3 value, correct, right? √3 ஓட வேல்யூ தான் 1.73. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எங்க √3 கிடைக்கணும்? First, what is the dipole moment formula? It is square root of n into n plus 2 bm. So n ஓட வேல்யூ என்ன இருக்கணும் நம்மளுக்கு? n ஓட வேல்யூ suppose if it is 1 1 இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும், ரைட்டா? கண்டுபிடிச்சலாமா? Let's do it quickly guys. Okay, so first complex என்ன இருக்கு? So I am doing the A complex. So COCl 6 times, right? COCl 6 times and then 4 minus. So இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கால்குலேட் பண்ணலாம். So oxidation state calculate பண்றதுக்கு let's consider cobalt as X and then 6 into minus 1 which is equal to minus 4. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது மாதிரி காம்ப்ளெக்ஸ்ல ஒரு -4 or -3 or whatever the number இருக்கும்போது that should come after right hand side or after equal to sign. So equal to கடுத்து தான் இருக்கணும். நீங்க நியூட்ரல் காம்ப்ளெக்ஸ் எடுத்தீங்கன்னா மட்டும்தான் equal to 0. இல்ல காம்ப்ளெக்ஸ் சார்ஜ் தான் இருக்கு அப்படின்னா equal to -4 தான் கொடுக்கணும். Okay? So this channel is for state board, not for the CBSE. So CBSE ல தான் math போயிட்டு இருக்கு, correct, right? Okay, this is for the state board. So x is equal to என்ன ஆன்சர் கிடைக்கும்? We will get +2 as an answer. கரெக்டா? இப்ப cobalt +2 கண்டுபிடிச்சாச்சு. Then cobalt ஓட oxidation state எழுதுங்க. It is 27. அப்போ 3d7 4s2 இருக்கும். And இதுவே cobalt +2 க்கு எழுதும்போது என்ன கிடைக்கும் நம்மளுக்கு? 3d7 கிடைக்கும். கரெக்டா? 3d7 கிடைக்கும் because இந்த 2 எலக்ட்ரான் என்ன ஆயிடுச்சு நம்மளுக்கு? வெளியில போயிடுச்சு. And எத்தனை unpaired electron இருக்கும்? என்ன பண்ணணும்? We should go for orbital diagram. Correct, right? So 1, 2, 3, 4, 5, 6, 7. எத்தனை unpaired electron இருக்கு? 3 unpaired electron இருக்கு. But we want n is equal to 1. ஏன்னா n is equal to 1 இருந்தாதான் நம்மளுக்கு square root 3 கிடைக்கும். Correct, right? Okay. Next complex வந்துடலாமா? Option B. What is a complex? Titanium Cl4. Correct, right? So titanium ஓட oxidation state இங்க என்ன இருக்கும்? +4 இருக்கும். கரெக்டா? Because 4 chlorine -1 -1 -1ல இருக்கு. அப்ப titanium +4 இருந்தா what is oxidation state? So titanium is 3d2 4s2 configuration. அப்போ titanium +4 இருக்கும்போது so there is no unpaired electron. இதுவும் ஆன்சர் வராது. Okay, so I am coming to the next question guys. So next questionல பாத்தீங்க அப்படின்னா I think we won't get the answer in the copper also. So square root of n into n plus 2. Everything is right. n is equal to 1 தான் நம்மளுக்கு கிடைக்கணும், ரைட்டா? Copper இங்க பாத்தீங்கன்னா I'll do copper. Copper we will get it. Okay, I think option C the right answer. I'll go with copper. Okay, C. CuNH3 4 times of 2+. Okay, so இதுதான் நம்மளோட காம்ப்ளெக்ஸ், கரெக்டா? இதுல காப்பரோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேட் பண்ணிடலாமா? ஓகே, so காப்பரை x ன்னு கன்சிடர் பண்ணிடலாம். What is the NH3 oxidation state? So comment boxல கமெண்ட் பண்ணுங்க பார்க்கலாம். So write your answer. What is the NH3 oxidation state? So it is 4 into 0 which is equal to +2 because NH3 is a neutral ligand. அப்போ X ஓட oxidation state +2 கண்டுபிடிச்சாச்சு. காப்பரோட அட்டாமிக் நம்பர் 29. So 29ல ஒரே ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு. குரோமியம்க்கு காப்பருக்கு ஒரு எக்ஸெப்ஷன் இருக்கு, கரெக்டா? So what is an electronic configuration? This is 3d9 and then 4s2 கிடையாது. அதுக்கு பதிலா என்ன வரும் நம்மளுக்கு? It is 3d10
4s1. So இப்போ நம்ம என்ன பண்றோம் 2 electrons remove பண்றோம் because we want copper 2 plus. அப்ப copper 2 plus க்கு என்ன கிடைக்கும்? Yes, good. It is 3d9 ன்னு கிடைக்கும். Correct, right? So it is 3d9. So 3d9 ஓட orbital diagram போடுங்க. எப்படி கொடுக்கணும்? D ல மொத்தம் 5 பாக்ஸ் இருக்கு. அந்த 5 பாக்ஸ்ல ஃபர்ஸ்ட் ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸ் கொடுக்கணும். அதுக்கு அப்புறம் பேர் பண்ணணும். மொத்தம் 9 எலக்ட்ரான்ஸ். So 9 எலக்ட்ரான்ஸ் கொடுத்தாச்சு. அப்ப ஒரே ஒரு எலக்ட்ரான்ஸ் மட்டும் தான் அன்பேர்டா இருக்கு. அப்போ n is equal to 1 இருக்கு அப்படின்னா டைபோல் மொமெண்டோட ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்றீங்க. அப்போ n into n plus 2 which is equal to 1 into 1 plus 2. So இப்படி பண்ணும்போது square root of 3 கிடைக்கும். And square root of 3 is 1.732. Right up. It is 1.732. So we got the answer. This is the right answer. Moving to the next question, guys. Okay, these are the basic questions. நான் just hint word மட்டும் தான் நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த hint word வச்சு நீங்க கண்டிப்பா ஆன்சர் எழுதலாம். இது எல்லாமே keywords. Okay, so keywords. So define the central atom. So first is central atom. என்ன பண்ணும்? It is accepting the electron pair. So it is an electron pair acceptor. Right? So electron pair acceptor Lewis acid ன்னு சொல்லுவீங்களா Lewis base ன்னு சொல்லுவீங்களா? It is actually Lewis acid. Okay, what it is called? It is called as Lewis acid. So next one என்ன சொல்லலாம்? It has a vacant orbital. Okay, அதுல vacant orbitals இருக்கறனால தான் என்ன நடக்குது நம்மளுக்கு? It is accepting the electron pair. Correctா? So இந்த keywords தெரிஞ்சாலே போதும், it will be easy. So central atom na electron pair accept பண்ணுது. So therefore it is a Lewis acid and then vacant orbitals இருக்கு. Okay, so I'm coming to the next question. Yes, coordination number, oxidation state, this question is repeated. Correct, right? So central atom என்னது? So central atom is platinum. Okay, platinum is a central atom. So what is a coordination number? Coordination number is 4 because எல்லாமே unidendate ligand. And oxidation number, what is oxidation number? Platinum plus 2. Already நம்ம solve பண்ணியாச்சு. So coming to the next question, guys. An example for the double salt is, okay, so யார் இங்க double salt? Quick சொல்லுங்க. What is a double salt? Double salt அப்படினா identity என்ன ஆயிடும்? So lose ஆயிடும். Correct, right? So they are completely dissociated. Correct? So இந்த point எல்லாம் ஞாபகம் இருக்கணும். Tell me, guys, what is the right answer? An example for the double salt is, example for the double salt என்ன right answer? நீங்க volumetric analysisல கூட யூஸ் பண்ணதுதான். Option B is the right answer. Ferrous ammonium sulfate, which is more salt. Right? Ferrous ammonium sulfate. Very good. Option B. Okay, option B is the right answer. Now let's come to the next one. A complex in which the oxidation number of the metal is 0. Very simple. நம்ம calculate பண்ணணும்னு அவசியமே இல்ல, பார்த்தாலே ஈஸியா கண்டுபிடிச்சிடலாம். எங்க மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0வா இருக்குன்னு சொல்லணும், அவ்வளவுதான். ஓகே, எங்க மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0வா இருக்குன்னு சொல்லணும். Tell me, guys, எங்க மெட்டலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் 0வா இருக்கு? So carbonyl is a neutral ligand. Okay, who is the carbonyl? Carbonyl தான் நம்மளுக்கு நியூட்ரல் ligand. அப்போ ஒரு நியூட்ரல் ligand இருக்கும்போது கண்டிப்பா அது கூட இருக்கிற மெட்டலும் எப்படி தான் இருக்கும்? 0 ஆக்சிடேஷன் ஸ்டேட்ல தான் இருக்கும். இங்க Cn-1, இங்க Cn-1. அப்ப அங்க இருக்கிற ligands சார்ஜா இருக்கும்போது கண்டிப்பா மெட்டலுமே சார்ஜா இருக்கும். ரைட்டா? பட் தேர்ட் காம்ப்ளெக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒன்லி நியூட்ரல் ligand மட்டும் தான் இருக்கு. So option C is the right answer. Okay, option C is the right answer. Are we going very fast? கொஞ்சம் slow down பண்ணிக்கலாமா இல்ல இந்த ஃபாஸ்டே போலாமா? யூசுவலா ஏஞ்சல் சொல்லுவாங்க ஸ்லோ அப்படின்னு சொல்லிட்டு.
So suppose if I'm too fast, let me know guys. Okay, I'll slow down. Yeah, next one. Write the following for the complexes. AgNH32C+. இதெல்லாம் ரொம்ப easy. So central metal ion என்னது? It is Ag. What is a charge? +1. ஏன் +1 ன்னு கொடுக்கிறோம்? So நல்லா பாருங்க, Ag நான் வந்து X ன்னு consider பண்ணிக்கிறேன். There is 2 ammonia molecule. So 2 into 0 which is equal to +1. அப்போ X is equal to +1. So கண்டிப்பா நீங்க Ag +1 தான் எழுதணும். Okay, don't write simply Ag0. Ag0 மட்டும் எழுத வேண்டாம். Okay, now IUPAC நேம் போயிடலாமா? இங்க வெரி சிம்பிள், ஒரே ஒரு லிகாண்டா இருக்கு. நம்ம ஆல்ரெடி பேசியாச்சு. ஒரு காம்ப்ளெக்ஸ் அப்படின்னா அந்த காம்ப்ளெக்ஸ்க்குள்ள லிகாண்ட தான் ஃபர்ஸ்ட் சொல்லணும். லிகாண்டக்கு அடுத்து தான் மெட்டல். கரெக்டா? இதுவே கவுண்டர் அயான்ஸ் இருக்கும் போது கேட்டயானை ஃபர்ஸ்ட் சொல்லணும். ஆனியான் இருந்துச்சு அப்படின்னா அதை லாஸ்ட் சொல்லணும். கரெக்ட் ரைட்? ஓகே, இதான் நம்மளோட ஐடியா. கரெக்ட் ரைட்? ஓகே, எஸ். இப்போ I'll come to the complex IUPAC name. மொத்தம் எத்தனை NH3 இருக்கு? We have 2 NH3. So coordination complexல NH3 ஓட பேர் என்னது? It is not ammonia. It is called as amine. AMM. Okay, so double M தான் நீங்க கொடுக்கணும். So how we have to say? This is called as diamine. Okay, so diamine, 2 M கொடுத்தாச்சு. diamine silver, right? So diamine silver oxidation state 1. இதை விட முக்கியமா என்ன பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா கடைசியா முடிக்கும் போது ION முடிக்கணும். It is ion. ஏன் ION சொல்றோம்? Because இங்க என்ன சார்ஜ் இருக்கு நம்மளுக்கு? We have a plus charge. கரெக்டா? அப்படி எந்த ஒரு சார்ஜ் காம்ப்ளெக்ஸ் மட்டும் உங்களுக்கு கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பா ION தான் முடிக்கணும். So diamine silver 1 ion. Okay, now tell me the ligand. என்ன ligand இருக்குன்னு சொல்லுங்க. So NH3 is a ligand, right? So is it a strong field ligand or a weak field ligand? It's a strong field ligand, right? So that's all. Coming to the next question guys. See, உங்களுக்கு ஏதாவது doubts இருக்குனாலுமே sure you can ask. Okay, difference between double salt and complex salt நம்ம already பார்த்தாச்சு. What are the limitations of VBT theory? இதுவுமே வந்து ஒரு theory questions தான். So என்னென்ன point இருக்கு limitations of VBT theory க்கு? Okay, so first point, it is not explaining the color, right? So VBT theory ல நம்ம என்ன explain பண்ணல? They are not explaining about the color. So color பத்தி they didn't explain. So நான் hint தான் கொடுக்கிறேன். Okay, just frame it. Second point என்ன சொல்லலாம்? They are not talking about the nature of ligand. So nature of ligand பத்தியும் என்ன பண்ணல? So they didn't describe in detail. கரெக்டா? Okay, so ligandல nature பத்தியும் பேசல and then color of the complexesum பேசல. So DD transition எல்லாம் explain பண்ணது crystal field theoryல தான். Okay, yeah. Now let's come to the next question. A very interesting question. இதுவும் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் மிஸ்டேக் பண்றது நான் வந்து I think I have did in mark room also. So இந்த questionல நான் mark roomல கூட அப்லோட் பண்ணிருக்கேன் உங்களுக்கு. Okay, let's come to this question. NiCN4, okay, 2- இதான் நம்மளோட காம்ப்ளெக்ஸ். Okay, first ரோல் என்னது? நிக்கலோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ யாருக்கெல்லாம் விபிடி தியரியில டவுட்ஸ் இருக்கோ இந்த கொஸ்டினை கேர்ஃபுல்லா பாருங்க. இதுல ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்கு, ஐ லெட் யூ நோ. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கால்குலேட் பண்ணணும். கால்குலேட் பண்ணிடலாமா? ஸோ நிக்கல் கால்குலேட் பண்றதால நான் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். ஒரே ஒரு நிக்கல் ஆட்டம் தான் இருக்கு. மொத்தம் 4 CN இருக்கு. ஸோ 4 into -1 which is equal to -2. Correct, right? Next task என்ன? So x கண்டுபிடிச்சாச்சு. This is +2. Electronic configuration எழுதலாமா? What is a nickel atomic number? What is the atomic number of nickel? So nickel is 28. அப்போ it is 3d8 4s2 னு இருக்கும். அப்போ what is nickel 2+ இருக்கும்? The nickel 2+ is 3d8. So 3d8 னு எழுதியாச்சு. அடுத்து என்ன டாஸ்க்? I should check about,
Okay, first oxidation state, next nickel 2+ oda electronic configuration. அடுத்து என்ன பண்றேன்னு பாருங்க. The third step is I'm going to write the nature of the ligand. So what is a CN? So this CN is a strong field ligand. மொத்தம் எத்தனை ligand இருக்கு? 4 ligand இருக்கு, ரைட்டா? அப்ப pairing நடக்குமா நடக்காதா? கண்டிப்பா நடக்கும், because strong field ligandல pairing நடக்கும். Okay, so I'll write the electronic configuration. So என்ன பண்ணணும்? nickel 2+. so இப்போ electronic configuration எழுதும்போது 3D ல மொத்தம் எத்தனை electron இருக்கு? we have 8 electrons, correct, right? so எப்பயுமே electrons fill பண்றீங்கன்னா half fill பண்ணணும், அதுக்கப்புறம் தான் pairing நடக்கும், right? so இப்போ 3D8 நடந்து 3D8 நம்ம pair பண்ணியாச்சு, கரெக்டா? next பாருங்க. so 4s empty-ஆ இருக்கு and then 4p empty-ஆ இருக்கு. so this is your 3D. 3D கடுத்து 4s orbital, 4s orbital கடுத்து 4p orbital. இப்போ என்ன நடக்கும்? CN strong field pairing நடக்கும் சொல்லியாச்சு. அதனால இங்க இருக்கிற CN இங்க வந்துரும். ஓகே, அப்போ nickel 2+ ஒரு configuration என்ன ஆகுதுன்னு பாருங்க. 1 2 3 4 5 6 7 8. so இப்போ நான் வந்து 3D தான் இத fill பண்ணிட்டேன். இங்க ஒரு ஆர்பிட்டல் வேக்கண்டா இருக்கும்ல, எம்டியா இருக்கும்ல, அதுவும் ஹைபிரிடைசேஷன்ல இன்வால்வ் ஆக போகுது. ஓகே, சோ இங்க இருக்கிற ஒரு 3D ஆர்பிட்டல், ஒரு 4s ஆர்பிட்டல் and then 4p ல ரெண்டு ஆர்பிட்டல். so this is 4p, this is 4p and this is 4s and this is 3D. so ஏன் 4 பாக்ஸ் கொடுத்திருக்கேன்? எதனால இங்க இருக்கிற பாக்ஸ் நம்ம கன்சிடர் பண்ணல? because மொத்தம் நம்ம கிட்ட 4 யூனிடெண்டேட் லிகாண்ட் தான் இருக்கு, கரெக்ட்டா? so ஒரு யூனிடெண்டேட் லிகாண்ட் எத்தனை pair of electrons கொடுக்கும்? that will donate 2 pair of electron. so ஒரு CN pair of electron கொடுத்தாச்சு. this is a next CN molecule, this is a third CN and this is fourth CN. அப்ப hybridization எங்க நடந்திருக்குன்னு சொல்லுங்க பார்க்கலாம். it takes place in DsP2. so DsP2 very simple. ஒரு D orbital இருக்கு, ஒரு S orbital இருக்கு, ரெண்டு P orbital இருக்கு. so DsP2 தான் இதோட hybridization. so it's very simple, DsP2 hybridization. okay, so I'm moving to the next one, guys. hope this is clear. இப்போ என்ன கண்டுபிடிச்சிட்டோம்? டயமேக்னெட்டிக் னு சொல்லலாமா? of course it's diamagnetic. क्वेश्चनல கேட்டிருக்கிறது டயமேக்னெட்டிக் ஆனு. yes, it's diamagnetic. ஏன் டயமேக்னெட்டிக் னு சொல்றோம்? எதனால டயமேக்னெட்டிக்? because there is no unpaired electron. so டயமேக்னெட்டிக்கா இருந்தாலும் சரி, கலர்டா இருந்தாலும் சரி, that means கலர்லெஸ்ஸா இருந்தாலும் சரி, அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா it is because of the unpaired electron. okay, so there is no unpaired electron. நீங்க hybridization முடிச்சிட்டு செக் பண்றீங்க, there is no unpaired electron. அப்படி unpaired electron இல்ல அப்படினாலே 100% we can say that it is diamagnetic. so இதுவே unpaired electron இருந்தா என்ன சொல்லலாம்? அந்த compound colored-ஆ இருக்கும். and second one என்ன சொல்லலாம்? we can say it is paramagnetic. okay, we can say it is paramagnetic. yeah, so moving to the next question. FAC-MER isomerism is shown in. very good question. FAC and MER isomerism பாத்தீங்க அப்படின்னா it's a type of geometrical isomerism. so what type of isomerism is? it is a geometrical isomerism. so எப்பயுமே geometrical isomerism பத்தி நம்ம பேசுறோம் அப்படின்னா ஸ்பெசிஃபிக்கா இந்த இடத்துல FAC and MER isomerக்கு என்ன டைப் இருக்கும் அப்படின்னா MA3B3 இருக்கும். okay, so this is a complex nature. so A unidendate, B unidendate-ஆ இருக்கும். அப்ப என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க பார்க்கலாம். so first one A3B3 ஆ? இல்ல. second one A4B2 because இங்க 4 லிகாண்ட், இங்க 2, அப்ப இதுவும் கிடையாது. so இங்க பாருங்க NH3 3 இருக்கு, Cl3 இருக்கு. அப்ப right answer is option C is right answer, A3B3. okay, here is only A3B3 type. now going to the next question. so postulates of Werner's theory. okay, so very simple. Werner's theory explain பண்றது. okay, ஒண்ணே ஒண்ணு மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. காம்ப்ளெக்ஸ் வந்து
metal, ligand, and then counter anion. Okay, இதில் பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த காம்ப்ளெக்ஸுக்கும் கவுண்டர் ஆனியானுக்கும் என்னன்னு சொல்லுவாங்கன்னா they'll say primary valency. Okay, so between metal and ligandக்கு என்னன்னு சொல்லுவாங்க secondary valency. இந்த primary valency நம்ம என்ன பண்ணிடலாம் ionizable. What is the meaning of ionizable? நீங்க தண்ணிக்குள்ள போட்டீங்கன்னா இந்த காம்ப்ளெக்ஸ் தனியா கவுண்டர் ஆனியான் தனியா வெளியில போயிடும். காம்ப்ளெக்ஸுங்கிறது என்னன்னா it is only metal ligand. அது மட்டும் தான் காம்ப்ளெக்ஸ். ஓகே, இது மட்டும் தான் நம்மளோட காம்ப்ளெக்ஸ். இது வந்து செப்பரேட். ஓகே, ஸோ டுகெதரா நம்ம கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ பிரைமரி வேலன்சி அயனைசபிள் ஆயிரும். வாட் அபவுட் செகண்டரி வேலன்சி? ஸோ தே ஆர் நான் அயனைசபிள் பிகாஸ் அதோட பாண்ட் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்கோம். that bond is very strong. it is non ionizable. அடுத்து பாருங்க, இந்த செகண்டரி வேலன்சி இருக்கு பாத்தீங்களா, இதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்? பிகாஸ் தட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஜியோமெட்ரி. நீங்க தண்ணியில போடும்போது இந்த கவுண்டர் ஆனியான் என்ன ஆயிடுது வெளியில போயிடுது. அப்ப கவுண்டர் ஆனியானே வெளியில போச்சுன்னா அந்த ஜியோமெட்ரி மெயின்டைன் ஆகாது. பட் மெட்டலும் லிகாண்டும் தான் ஹோல்ட் ஆகி டைட்டா இருக்கு. கரெக்டா? ஸோ தட்ஸ் வை இட் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ஜியோமெட்ரி. நான் இப்போ பிரைமரி செகண்டரி வேலன்சி சொல்லிட்டேன் உங்ககிட்ட. அண்ட் அஃப்கோர்ஸ் செகண்டரி வேலன்சி நான் என்ன சொல்லலாம் கோஆர்டினேஷன் நம்பர்னு சொல்லலாம். பிகாஸ் கோஆர்டினேஷன் நம்பர் எது பேஸ் பண்ணி? இட்ஸ் பேஸ்ட் ஆன் த லிகாண்ட். ரைட்டா? லிகாண்ட் பேஸ் பண்ணி இருக்கிறதா நம்ம கோஆர்டினேஷன் நம்பர்னு சொல்றோம். அப்போ செகண்டரி வேலன்சி இஸ் எக்ஸ்பிளைனிங் த கோஆர்டினேஷன் நம்பர். ரைட்? ஸோ பிரைமரி வேலன்சி என்ன சொல்லலாம்? we can say it is oxidation state. So Werner's conceptல இது வந்து oxidation state ஐயும் explain பண்ணுது. Oxidation state of central metal. Okay, so I'm coming to the next question. So ஒரு example கொடுத்திருக்காங்க உங்களுக்கு. So இதுல முக்கியமான points already நம்ம explain பண்ணிட்டோம். According to the Werner's theory பாத்தீங்கன்னா primary valencies வந்து எதை satisfy பண்ணுது? So they are satisfied by the negative ions. Okay, so negative ions தான் இருக்கும் usually primary valency ல. So secondary valency என்ன இருக்கலாம்? So secondary valency negative இருக்கலாம், which means a ligand. Right? Ligand neutral இருக்கலாம், or else we can say it is positive. So positive இருக்கலாம், இது என்ன வேணா இருக்கலாம். That is what we are saying. Okay, now so inner sphere outer sphere ன்னு கொடுத்திருக்காங்க. inner sphereங்கிறது it's a ligand because metalக்கும் ligandக்கும் so bond வந்து ஸ்ட்ராங்கரா இருக்கு. so that it is an inner sphere. counter anion force of attraction கம்மியா இருக்கனால it is called as outer sphere. so இது எல்லாமே நமக்கு என்ன வரும்? so this is actually outer sphere. okay, so NH3 எல்லாமே நம்ம we can say it is inner sphere. okay, now let's come to the next question guys. So next question என்ன சொல்றாங்கன்னு பார்த்தலாமா? Write any two hydrate isomers of the complex with the molecular formula. So very simple. Hydrate isomers அப்படினாலே கண்டிப்பா அங்க என்ன இருக்கணும்? நமக்கு water molecule இருக்கணும். correct right? அப்ப இங்க water molecule இருக்கு. So next complex எழுதலாம். chromium. first caseல நான் என்ன பண்றேன் அப்படினு பாத்தீங்கன்னா so எல்லா water moleculeயுமே நான் ligand-ஆ வெச்சாச்சு. ஓகே, 6 வாட்டர் மாலிக்யூலும். இப்போ கவுண்டர் ஆனியான் எப்படி இருக்கு? ஓகே, ஸோ கவுண்டர் ஆனியான் எப்படி இருக்கு? எஸ் தமிழ் மீடியம் ப்ளீஸ். உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ நீங்கள் கண்டிப்பாக கேட்கலாம். ஷியோர், ஐ கிவ் யூ அன் ஆன்சர். ஓகே, ஐ கிவ் யூ அன் ஆன்சர். ஓகே, H2O6 and then chlorine. ஓகே, ஸோ 3 குளோரின் இருக்கு நம்மளுக்கு. கரெக்ட் ரைட்? இப்போ பாருங்க, ஸோ இட் இஸ் அ டைப் ஆஃப் அயனைசேஷன் ஐசோமர்சம் ஆல்சோ. ஓகே, அயனைசேஷன் ஐசோமர்சம்ல என்ன ஆகும்? லிகாண்டும் கவுண்டர் அயானும் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். கரெக்ட் ரைட்? ஷியோர், ஐ சென்ட் த பிடிஎஃப்மா. ஸோ குளோரின் என்ன ஆகும் நம்மளுக்கு? ஒரு குளோரின் உள்ள வந்துட்டு ஒரு வாட்டர் வெளியில போயிடும். அப்போ ஐ கேன் ரைட் திஸ் ஆஸ் CrH2O 5 times ஒரே ஒரு வாட்டர் தான். ஓகே, நாட் ஆல் த வாட்டர். ஸோ அப்போ ஒரு குளோரின் உள்ள வந்தாச்சு அண்ட் இன்னும் வெளியில 2 குளோரின் இருக்கும். இல்லை நீங்க இன்னொரு குளோரின் உள்ள ஆட் பண்ணுமா? லெட்ஸ் ஆட் 1 more குளோரின். அப்போ CrH2O எவ்வளோ டைம்ஸ் இருக்கும்?
4 times இருக்கும். அண்ட் உள்ள 2 குளோரின் வந்துட்டு வெளியில ஒரு குளோரின், அது கூட எத்தனை மாலிக்யூல்? 2H2O. வாட்டர் வந்து ஹைட்ரேட்டா மாறிடுச்சு. இங்க வாட்டர் எழுதல பாருங்க. ஸோ இட் இஸ் டாட் H2O பிகாஸ் அது ஹைட்ரேட்டட் ஃபார்ம்ல இருக்கு. நீங்க எப்படி காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட்லாம் சொல்லுவீங்க. ஸோ காப்பர் சல்ஃபேட் பென்டாஹைட்ரேட் சொல்ற மாதிரி சேம் லைக் தட் இதுவும் பார்த்தீங்கன்னா ஹைட்ரேட். ஓகே, திஸ் இஸ் அ ஹைட்ரேட் ஃபார்ம். இந்த சொல்லும் போது டைஹைட்ரேட் அப்படின்னு சொல்லணும். ஓகே, கவுண்டர் ஆனியான் இதுவுமே ஒன் ஆஃப் த வெரி குட் பாயிண்ட். ஓகே, கவுண்டர் ஆனியான் நீங்க சொல்றீங்கன்னா டைக்ளோரைடு, ட்ரைக்ளோரைடு இப்பெல்லாம் சொல்ல மாட்டீங்க. ஓகே, பட் ஹைட்ரேட்டை சொல்லும் போது இங்க 2 இருக்கா, ஸோ இட் இஸ் அ டைஹைட்ரேட். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கவுண்டர் ஆனியான் இருந்ததுன்னா நான் டைக்ளோரைடு, ட்ரைக்ளோரைடு அப்படிலாம் சொல்ல வேணாம், சிம்பிளி குளோரைடு மட்டும் சொன்னா போதும். பட் ஹைட்ரேட் இருந்துச்சு அப்படின்னா யூ ஷுட் சே இன் நேம், IUPAC நேம்ல டைஹைட்ரேட் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா சொல்லணும். ஓகே, நவ் ஸோ இந்த கொஸ்டின் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு, கரெக்டா? ஸோ ஸ்காண்டியம் 3+ ஏன் கலர்லெஸ்ஸாக இருக்கு? வாட்ஸ் அ ரீசன்? இட்ஸ் பிகாஸ் தட் there is no unpaired electron. So in the question la very important, so that's why it is repeated. So ஏன் repeatedல கொடுத்திருக்கோம் அப்படினா because இந்த question நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. Okay, again and again கேட்டிருக்காங்க. Okay, now so IUPAC name. So first complex so already we did. So second complex படிச்சா கண்டிப்பா ஃபுல் மார்க்ஸ் வரும். கண்டிப்பா எல்லாமே ரிவைஸ் பண்ணணும். ஓகே, தட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நீங்க வந்து நல்லா ஃபோக்கஸ்டா படிங்க. ஷியோர், கிவ் யுவர் பெஸ்ட். 100% ஃபுல் மார்க் வரும். ஓகே, யா செகண்ட் காம்ப்ளெக்ஸ் நேம் பண்ணலாமா? ஸோ சொல்லுங்க. ஸோ இங்க கவுண்டர் கேட்டையான், கவுண்டர் ஆனியான் ரெண்டுமே இல்லை. ஸோ கவுண்டர் கேட்டையான், கவுண்டர் ஆனியான் இல்லை அப்படின்னா டைரக்டா நம்ம லிகாண்டுக்கு போயிடலாம். ரைட்? ஸோ லிகாண்ட் யார் இருக்காங்க? ஸோ லிகாண்ட்ல அமீன் இருக்கு, குளோரிடோ இருக்கு. ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல தானே சொல்லணும். மொத்தம் எத்தனை அமீன்? பென்டா அமீன். ரைட்? பிகாஸ் 5 இருக்கு. ஸோ பென்டா அமீன். அமீனுக்கு M கொடுக்கணும், மறக்க கூடாது. அண்ட் தென் ஒரே ஒரு குளோரின் தான் இருக்கு. ஸோ இட் இஸ் கால்ட் ஆஸ் குளோரிடோ. ஸோ பென்டா அமீன் குளோரிடோ. அண்ட் என்ன இருக்கு? வாட் இஸ் அ மெட்டல் ஆட்டம்? Okay, it is a cobalt, right? So one cobalt. Okay, it's a cobalt. எங்கேயுமே ஸ்பேஸ் கொடுக்க கூடாது. நல்லா கவனிங்க. இங்க நெகட்டிவ் இருந்துச்சு அப்படின்னா I should say cobaltate. கரெக்டா? If the complex is negative, we should say cobaltate. But இங்க we are having a positive complex, அப்ப cobalt தான். So அப்ப oxidation state என்ன வரும்? What is oxidation state, guys? கண்டுபிடிக்கலாமா? X. So கோபால்ட்டுக்கு X 5 into 0 plus எத்தனை குளோரின் இருக்கு? ஒரு குளோரின் இருக்கு, -1 which is equal to +2. So ஏன் +2 கொடுக்கிறோம்? Because நம்மளுக்கு charge of the complex is +2. Right? அப்போ X is equal to என்னன்னு கொடுக்கலாம்? So +2 and then இங்க இருக்கிற -1 இங்க வந்துச்சுனாலும் again +1 which is equal to +3. அப்ப ரோமன் லெட்டர்ல தான் கண்டிப்பா எழுதணும். அண்ட் ஸ்பேஸ் ION. ஏன் ஸ்பேஸ் கொடுத்து ION கொடுக்கிறோம்? பிகாஸ் இங்க நம்மளுக்கு நியூட்ரல் ஸ்டேட்ல இல்ல, அயனிக் ஃபார்ம்ல இருக்கு. ஓகே, அயனிக் ஃபார்ம்ல இருக்கிறதுனால தான் இட் இஸ் கன்சிடர்ட் ஆஸ் ION. வெரி குட் ஏஞ்சல், வெரி குட். பென்டாமீன், குளோரிடோ, கோபால்ட், அயன். ஓகே, ஸோ இந்த அயனை மறக்க கூடாது. ஓகே guys, okay, so time is now 11:10. We'll have a short 5 minutes break. Okay, so break. Short 5 minutes break. Let's take 11:10 to 11:15 AM.
Hello everyone, let's start. So next question ku move on aayilla. Okay, so calculate the magnetic moment and magnetic property. So idu madri type of questions ku first work enna appadina oxidation state calculate பண்ணிட்டு number of unpaired electron calculate பண்ணனும், right? Okay, நான் steps மட்டும் சொல்றேன். So calculate the magnetic moment. So என்ன formula? Magnetic moment is equal to square root of n into n plus 2 bm, right? Okay, so what is the next one? We should find the magnetic property. Magnetic property na enna artham? Is it diamagnetic or else paramagnetic? avladha. Okay, so இப்போ cobalt oda oxidation state calculate பண்ணலாம். So cobalt 27 atomic number, neutral atom க்கு அப்போ 3d7 4s2 னு இருக்கும், கரெக்ட்டா? Okay, so யாரெல்லாம் break முடிச்சிட்டு வந்தாச்சு? Angel is here. 3d7 4s2, correct, right? அப்போ cobalt க்கு oxidation state calculate பண்ண போறோம் x. I'll consider cobalt as an x. மொத்தம் 6 fluorine இருக்கு. So 6 into minus 1 which is equal to minus 3. So x is equal to minus 3 plus 6. அப்போ 3 கிடைக்கும். அப்போ cobalt ஓட oxidation state plus 3 இருந்துச்சு அப்படின்னா what is an electronic configuration? So CO plus 3 என்ன இருக்கும்? இங்க இருக்கிற 2 electron, இங்க இருக்கிற 1 electron. அப்ப 3 electrons remove பண்ணதுக்கு அப்புறம் so I'll be getting 3d6. So what is the oxidation state? 3d6 ன்னு இருக்கு. இப்போ இந்த 3d6 க்கு we should write the orbital diagram because அப்பதான் unpaired electron நம்மளால calculate பண்ண முடியும், கரெக்ட்டா? So 1 2 3 4 5 6. அப்ப மொத்தம் எத்தனை unpaired electron இருக்கு? We have 4 unpaired electron, correct, right? அப்ப 4 unpaired electrons இருக்கு அப்படினா so substitute பண்ணுங்க. So mu is equal to square root of 4 into 4 plus 2, correct, right? அப்ப square root of 4 which is 6 and then square root of 24. So 6 4s are 24. So இதுல calculate பண்ணீங்க அப்படினா you will definitely get the answer. So square root எடுத்துட்டு final answer decimal ல எழுதணும். Okay, now I am coming to the next question, which is paramagnetic in nature. So tell me guys, which is paramagnetic in nature? What is the meaning of paramagnetic? Unpaired electron இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும், ரைட்டா? paramagnetic எப்போ இருக்கும்? which is attracted towards a magnet. அங்க கண்டிப்பா நம்மளுக்கு unpaired electron இருக்கும். So எந்த கேஸ்ல unpaired electron இருக்கும்னு கண்டுபிடிக்கலாமா? So very simple, I think we can give the answer. Okay, so கண்டிப்பா zincல இருக்காது. ஏன்னா zinc ஓட oxidation state இங்க +2. So +2 இருக்கும்போது this is a completely filled configuration or fully filled configuration. This is 3d10. There is no unpaired electron. அப்ப கண்டிப்பா option A வராது. And right now we solve this question. So cobalt இப்பதான solve பண்ணோம், ரைட்டா? fluorine க்கு பதிலா okay இங்க NH3 கொடுத்திருக்காங்க. So நான் இப்ப solve பண்ணி காமிக்கட்டுமா உங்களுக்கு? So x plus 6 into minus 1 which is equal to plus 3. அப்ப நான் x solve பண்ணும்போது 3 கிடைக்குது. Okay, fine. NH3 ங்கிறது என்ன type of ligand? It is a strong field ligand. அப்ப கண்டிப்பா pairing நடக்கும் நம்மளுக்கு, ரைட்டா? அப்போ cobalt NH3 it is not the answer. A is also not the answer because NH3 ங்கிறது என்ன ligand? It is a strong field ligand. Pairing நடந்து D2sp3 hybridization தான் நடக்கும் நம்மளுக்கு. But let's come to the option C. That should be the right answer. Okay, என்னன்னா very simple. H2 ங்கிறது என்னது? It's a weak ligand. அப்ப pairing நடக்காது, correct, right? Pairing நடக்காது. Nickel ஓட oxidation state என்னதுங்க? So nickel +2 ல இருக்கு. So the configuration is 3d8. Pairing நடக்காதுன்னா orbital diagramல எந்த ஒரு changesம் இருக்காது. So we will get it. எப்படி கிடைக்கும் நம்மளுக்கு? 1 2 3 4 5 6 7 8. அப்ப there are 2 unpaired electrons, ரைட்டா? So ரெண்டு unpaired electrons இருக்கறனால தான் we can confirm that. So இங்க paramagnetic nature இருக்கு அப்படினு சொல்லிட்டு we can say. Okay, so moving to the next question.
Classify the following ligand based on the number of donor atoms. Based on the number of donor atoms, is it an unidentate ligand or a bidentate ligand? அப்ப என்ன வரும்னு சொல்லுங்க. So what is the answer? Okay, so NH3 is actually an unidentate ligand. Okay, NH3 is unidentate. What about ethylene diamine? It's a bidentate ligand because அங்க ரெண்டு NH2 இருக்கும். Ethylene diamine. So there are two nitrogen atom. So we can say it is a bidentate ligand. Okay, it's a bidentate ligand. So moving to the next question. Okay, give one test to differentiate. So first complex and second complex. It's a very good question. See இதுல பாருங்க. So in the complex கூட I am going to add AgNO3. Okay, ஏன்னா நம்மளுக்கு தெரியும் counter anion தான் எப்பயுமே என்ன ஆகும், that will break, that will dissociate. கரெக்டா? அப்ப counter anion வெளியில போயிடும். அப்போ இங்க இருக்கிற Agயும் Clயும் சேர்ந்து we will get AgCl as a precipitate. அப்ப AgCl precipitate form ஆகுறத வச்சு I can say அங்க chlorine இருக்குன்னு சொல்லலாம். அதுவே let's come to this complex. இந்த complex பாருங்க, இது கூட நான் என்ன ஆட் பண்றேன், I am adding in BaCl2. so இது கூட நான் BaCl2 ஆட் பண்ணும்போது இங்க இருக்கிற SO4ம் Baவும் சேர்ந்து ரியாக்ட் ஆயிட்டு BaSO4 ஃபார்ம் ஆகி precipitate கிடைக்கும். ஓகே, so AgNO3 இங்க நான் again AgNO3 எடுத்தேன் அப்படின்னா there is no precipitate, or else இங்க BaCl2 இங்க BaCl2 எடுத்தா here there is no precipitate. so distinction அப்படினாலே one should give, another one should not give test. correct, right? okay, so next question. CFSC for the high spin D4 octahedral complex. so this is an important one. okay, high spin D4. so நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, D4. கரெக்ட்டா? next high spin. so இந்த high spin வச்சு நம்ம first என்ன கண்டுபிடிக்கணும்னா is it a strong field ligand or a weak field ligand தான் கண்டுபிடிக்கணும். so high spin இருக்கு அப்படினாலே அங்க நம்மளுக்கு என்ன ஆகல, pairing நடக்கலன்னு அர்த்தம். high spin இருக்கு அப்படினா pairing நடக்கல அப்படினா அது என்ன லிகாண்டா இருக்கும், weak field ligand தான் இருக்கும். கரெக்ட்டா? so high spinங்கிறது என்னது, it is a weak field ligand because pairing நடக்காது. now I come to the question. இப்போ பாருங்க, நம்ம கிட்ட d orbitals இருக்கு, ரைட்டா? 1 2 3 4. so 4 electrons இருக்கு. octahedral ன்னு சொன்னனால நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு, கீழ T2G and then மேல EG ஸ்ப்ளிட் பண்ணியாச்சு. அடுத்து நம்மளோட டாஸ்க் என்ன, pairing நடக்காது. அப்போ ஒவ்வொரு எலக்ட்ரான்ஸா கொடுத்தீங்கனாலே போதும். so first 1 2 3 and then 4. இவ்வளவுதான் ஹை ஸ்பின்க்கு. சப்போஸ் இதுவே உங்களுக்கு லோ ஸ்பின் கேட்டாங்கன்னா என்ன பண்ணணும், இங்க இருக்கிற ஒரு எலக்ட்ரானை கீழேயே கொடுத்துடணும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அ இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சப்போஸ் உங்களுக்கு லோ ஸ்பின் கேட்டா இங்க இருக்கிற எலக்ட்ரானை நீங்க இங்கேயே கொடுத்துருவீங்க. ஏன்னா லோ ஸ்பின்ங்கிறது வீக் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட், லோ ஸ்பின் ஸ்ட்ராங் ஃபீல்ட் லிகாண்ட். அப்போ பேரிங் நடக்கும். ஸோ வாட் இஸ் ரைட் ஆன்சர்? ஸோ ஹியர் வி ஆர் கெட்டிங் இன் கான்ஃபிகரேஷன் T2G3 and then EG1. see எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்க CFT பேஸ் பண்ணி இருக்கிற क्वेश्चनக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வெறும் 3D 4S ன்னு எழுதினா மட்டும் பத்தாது. ஓகே, எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் CFT ல மென்ஷன் பண்றாங்கன்னா this is a right way. நீங்க ஸ்ப்ளிட்டிங் பண்ணி முடிச்சிட்டு அது T2G3 ஆ EG1 ஆங்கறத கண்டிப்பா எழுதணும். ஓகே, எஸ். so next one. so transition and inner transition already maximum questions இதல நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. so that நம்ம குயிக்கா ஒரு go through பண்ணிடலாம். okay, so hope you guys are ready. yes, so compare lanthanoids and then actinoids. so lanthanoids அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா எங்க electrons இருக்கும்? okay, where the lanthanoids ல electrons இருக்கும்னு நினைக்கிறீங்க? tell me guys. so lanthanoids அப்படினாலே 4f ல electrons fill ஆகும், ரைட்டா? lanthanoids னா 4f. what about actinoids? it is 5f. so இந்த lanthanoids யாருக்கு அடுத்து வருது? lanthanum க்கு அடுத்து. who is the first element? cerium. so lutetium தான் it is a last element. correct, right? lanthanoid series ல. இதுவே நம்ம actinium னா thorium is the first element and actinium is the last element following thorium to actinium. okay, so இதான் நம்மளோட
inner transition elements. See, nalla important. Lanthanoids and then actinoids. இது ரெண்டுமே வந்து D block element. It is not an F block element. It is D block element. Yes, கண்டிப்பா நேம் எழுதணும். Okay, so it is depend on the question. See, உங்களுக்கு வந்து நேம் ஷூரா தெரியும்னா நீங்க எழுதுங்க. ஓகே, or else எழுத வேண்டாம். because ஒரு சில பேர் கரெக்ஷன் பண்ணும்போது மேபி either they'll check out the name இல்ல questionல மென்ஷன் பண்ணிருக்காங்க write the name and structure of the product அப்படின்னா கண்டிப்பா நேம் கொடுக்கணும். ஸோ நேம் இல்லாம find the product ன்னு கொடுக்குறாங்கன்னா just write the product. உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா மட்டும் எழுதுங்க, இல்லைன்னா வேண்டாம். ஓகே, எஸ். ஹலோ இப்ராஹிம், ஹாய். ஓகே, எஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா this is cerium இங்கே ஸ்டார்ட் ஆகுது and then lutetium. ஓகே, ஸோ coming to the next question. ஸோ lanthanoids என்ன சொல்கிறாங்க நம்மளுக்கு ப்ராப்பர்ட்டி. ஸோ இங்கே 4f ஆர்பிட்டல், இதுவே ஆக்டினாய்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 5f ஆர்பிட்டல். ஸோ பைண்டிங் எனர்ஜி எப்படி இருக்கும், நம்மளுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். அதுக்கு காரணம் 4f ஆர்பிட்டல்ஸ் நியர்பையாக இருக்கு. ஆனால் இங்கே பைண்டிங் எனர்ஜி எப்படி இருக்கும், லோவராக இருக்கும். பிகாஸ் 5f கொஞ்சம் அவே ஃப்ரம் த நியூக்ளியஸாக இருக்கு. கரெக்டா? ஸோ இது அவ்வளோ சீக்கிரம் காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணாது. பிகாஸ் இதுக்கு வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இல்லை. ஓகே, இதுக்கு வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இல்லை. பட் இதுவே இங்கே பாருங்களேன், இட்ஸ் அ கிரேட்டர் டெண்டன்சி டு ஃபார்ம் காம்ப்ளெக்ஸஸ். ஸோ இது என்ன பண்ணும், காம்ப்ளெக்ஸஸை ஃபார்ம் பண்ணும். பிகாஸ் அங்கே வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கு. ஓகே, இங்கே மோஸ்ட் ஆஃப் த lanthanoids பார்த்தீங்கன்னா கலர்லெஸ்ஸாக இருக்கும். பட் இங்கே கலர்டாக இருக்கும். ஏன்னா அங்கே unpaired electron இருக்கு. ஸோ வாட் இஸ் த ரீசன்? இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த unpaired electron. யா, வெல்கம், ஆல் தி பெஸ்ட், டூ வெல். ஓகே, ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட் நம்ம சொன்ன மாதிரி, ஸோ +3 தான் காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட். அது இல்லாமல் +2 and +4 நம்மளுக்கு எக்ஸிஸ்ட் ஆகும். ஓகே, பட் இங்கே 4, 5, 6, 7. ஸோ டி பிளாக்னாலே +2 தான் காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட். F block அப்படின்னா +3 தான் காமன் ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, ஸோ ஐம் கம்மிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ வெரி இம்பார்ட்டன்ட், ஜிர்கோனியம் ஹஃப்னியம்க்கு ஏன் அட்டாமிக் சைஸ் சிமிலராக இருக்கு? ஓகே, ஆக்சுவலாக ஜிர்கோனியம் பார்த்தீங்க அப்படின்னா 3D. ஸோ ஜிர்கோனியம் 3D, 4D, 5D. ஸோ ஜிர்கோனியம் இஸ் 5D சீரீஸ். ஜிர்கோனியம் என்னது? இட் இஸ் 5D. ஹஃப்னியம் என்னது? திஸ் இஸ் 6D சீரீஸ். அப்போ சைஸ் என்ன ஆகணும், பெருசா இருக்கணும். கரெக்டா? பட் ஏன் சைஸ் சிமிலரா இருக்கு? ஒரே ஒரு வார்த்தை தான், இட் இஸ் டியூ டு த 4f14 எலக்ட்ரான். இந்த வேர்டெல்லாம் எழுதுனீங்கன்னா மார்க். ஓகே, சென்டென்ஸ் எப்படி இருந்தாலுமே ஓகே. இதெல்லாம் தான் கீவேர்டு. புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் இருக்கா? See, only this video it's difficult. You have to go through many videos. Already நான் upload பண்ணிருக்கேன், one shot க்கு, book back க்கு. Once concept படிச்சீங்கன்னா sure you will get it. So this video is about only coordination compounds and D and F block. Okay, இந்த ரெண்டு chapter தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்றோம். Okay, so poor shielding effect. So and one more point என்ன சொல்லலாம், you can say lanthanoid contraction. என்ன சொல்லலாம், lanthanoid contraction. Okay guys, இந்த ரெண்டு வேர்டு, புவர் ஷீல்டிங் எழுதினாலும் ஓகே, lanthanoid contraction எழுதினீங்கனாலும் ஓகே. ஸோ கண்டிப்பா மார்க் 2 மார்க் கிடைச்சிரும், அதுல எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. ஓகே, ஸோ கம்மிங் டு த நெக்ஸ்ட் ஒன். இன் ஆசிட் மீடியம் potassium permanganate, ஓகே, ஆக்சடைசஸ் ஆக்சாலிக் ஆசிட். ஆக்சாலிக் ஆசிடோட ஃபார்முலா என்னது? COO மைனஸ். கரெக்டா? இது என்னவா மாறும்? கார்பன் டை ஆக்சைடா மாறிடும். ஓகே, ஸோ ஆக்சலேட்டா, நெக்ஸ்ட் கார்பன் டை ஆக்சைடு. தட்ஸ் ஆல், வெரி சிம்பிள். Yes, definitely வாங்கலாம். So go and check out all those videos. Organic conversion, ABCD type and then one shot எல்லாமே அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள். அதே மாதிரி செல்ஃப் ஸ்டடியும் எடுத்துக்கோங்க. ஓகே, பிகாஸ் ஒன்ஸ் நீங்கள் படிக்கிறீங்கன்னா அது நீங்கள் மெமரைஸ் பண்ணுறதுக்கும் யூ ஹாவ் டு டேக் டைம் இல்லை. ஸோ தட் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். ஓகே, கான்செப்ட்ஸ் எல்லாமே we have uploaded already. Yeah,
ஸோ பொட்டாசியம் டைக்ரோமேட் guys. பொட்டாசியம் டைக்ரோமேட்டுக்கு ஒரு 3 ப்ரிப்பரேஷன் மெத்தட். ஓகே, ஸோ 3 ஸ்டெப்ஸ் தெரிஞ்சதுன்னா இட் இஸ் ஈஸி. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? அயன் குரோமைட் சோடியம் குரோமேட்டா மாறுது, அவ்வளவுதான். சோடியம் குரோமேட் சோடியம் டைக்ரோமேட்டா மாறுது. நெக்ஸ்ட் சோடியம் டைக்ரோமேட் பொட்டாசியம் டைக்ரோமேட்டா மாறுது. ஓகே, சோடியம் டைக்ரோமேட் என்னவா மாறுது? பொட்டாசியம் டைக்ரோமேட்டா மாறுது. Na2Cr2O7 கூட நம்ம என்ன எடுக்கிறோம் அப்படின்னா KCl எடுக்கிறோம். So we are getting K2Cr2O7. Okay, sodium dichromate is becoming an potassium dichromate. Okay, so it is converting. Ida last step, double displacement. So iron chromate, Cr2O4 is chromate. Iron chromate is becoming sodium chromate. Sodium chromate is becoming sodium dichromate, and sodium dichromate potassium chromate. So wordings la padichukonga, it will be really helpful. Okay, now what is lanthanoid contraction? One of the important question, right? So what is a lanthanoid contraction? It's because of the 4F poor shielding effect. So in the word எழுதினீங்கனாலே mark. So எங்க இருக்கு 4F? So it is 4F. It's happening in the 4F series. எதனால? So lanthanoid size என்ன ஆயிட்டே இருக்கு? Ionic radii decrease ஆயிட்டே இருக்கு. So what is the reason for the decrease? It is because of the lanthanoid contraction is fine. So இன்னொரு point என்ன எழுதலாம்? It's because of the poor shielding effect. So poor shielding effect, lanthanoid contraction, zirconium, hafnium, இது எல்லாத்துக்குமே இதான் ஆன்சர் நம்மளுக்கு. ஓகே, so poor shielding effect of the 4F electrons. So அந்த 4F electrons இருக்கறனால தான் நம்மளுக்கு என்ன நடக்குது? contraction நடக்குது. ஓகே, now so என்னன்னா அதனால என்ன ப்ராப்ளம் ஆகுதுன்னா பேசிக் நேச்சர். இந்த பேசிக் நேச்சர் என்ன ஆகுது? இந்த பேசிக் கேரக்டர் வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ ஏன் பேசிக் கேரக்டர் டிக்ரீஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லி கேட்டா, பிகாஸ் பேஸ் அப்படினால எலக்ட்ரானை கொடுக்கணும், கரெக்டா? ஸோ ஒரு ஆட்டம் பெருசா இருந்தால் தான் ஈஸியாக எலக்ட்ரானை கொடுக்க முடியும். ஆனால் இங்கே ஆட்டம் என்ன ஆகிட்டே இருக்கு? ஸ்மாலர் ஆகிட்டே இருக்கு, ரைட்டா? அயான் ஸ்மாலர் ஆகிட்டே இருக்கு. ஸோ அப்போ அந்த அளவுக்கு எலக்ட்ரானை கொடுக்க முடியாது. ஸோ பேசிக் நேச்சர் கம்மி ஆகிட்டே இருக்கும். இது ஒரு பாயிண்ட்ல சொல்லலாம். நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, the bond, ஓகே, LNOH ஓட பாண்ட் என்ன ஆயிட்டே இருக்கு? டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. பாண்ட் லென்த் கம்மியாக அந்த ஆட்டம் வந்து ரொம்ப ஸ்டேபிள் ஆகும். ஓகே, பிகாஸ் சின்ன பென்சிலை உங்களால ஈஸியா பிரேக் பண்ண முடியாது. பட் பென்சில் பெருசா இருந்தா யூ கேன் பிரேக் இட் வெரி ஈஸிலி, கரெக்டா? அதனால ஆட்டம் சின்னதா இருக்கும் போது அவ்வளோ ஈஸியா பிரேக் பண்ண முடியாது. ஸோ தட்ஸ் வை LNOH பாண்ட் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் பண்ண முடியாத ரீசன்னால we can say that it is basic characters decreases. And zirconium hafnium story already பார்த்ததுதான். அந்த 4F electrons இருக்கு, poor shielding effect இருக்கு. அப்ப கண்டிப்பா basic strength என்ன ஆகும்? நம்மளுக்கு கம்மி ஆகும், ரைட்? ஷபானா ஷபீர், hi. Okay, now D block elements exhibit variable oxidation state. ஒரே ஒரு வேர்டு ஏன் அப்படின்னு கேட்குறாங்கன்னா, ஒரு வேர்டு, இந்த ஒரு வேர்டுக்கு மார்க் இருக்கு. ஓகே, ஸோ வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் வேர்ட்? பிகாஸ் ஆஃப் சிமிலர் எனர்ஜி லெவல். அவ்வளோதான். இந்த ஒரு வேர்டுக்கு யூ வில் கெட் 2 marks or else 1 mark. பிகாஸ் ஆஃப் த சிமிலர் எனர்ஜி லெவல். ஓகே, ஸோ நீங்கள் சப்போஸ் 3Dயை பற்றி பேசுறீங்கன்னா 3D 4Sக்கு சிமிலர் எனர்ஜி லெவல் இல்லை. ஐ எம் டாக்கிங் அபவுட் 4Dனா 4D 5Sக்கு சிமிலர் எனர்ஜி லெவல். ஆர் எல்ஸ் நெக்ஸ்ட் யார் இருக்கா? 5D 6S. ஸோ இது எல்லாத்துக்கும் சிமிலர் எனர்ஜி லெவல் இருக்கிறனால தான் ஐ கேன் சே தட் 5D 6S. ஓகே, ஸோ வி கேன் சே தட் வெரி சிம்பிள். தீபன் 4Fனா lanthanoid contraction, 5Fனா actinoid contraction. அவ்வளவுதான் வித்தியாசம். ஸோ ரெண்டுமே என்னதான் பண்ணுது? புவர் ஷீல்டிங் எஃபெக்ட் தான். 4Fனா lanthanoid contraction, 5Fனா actinoid contraction, கரெக்டா? ஸோ 4Fனாலையும் சைஸ் கம்மி ஆகுது, புவர் ஷீல்டிங் எஃபெக்ட். 5Fனாலையும் சைஸ் கம்மி ஆகுது, புவர் ஷீல்டிங் எஃபெக்ட். அவ்வளோதான். ஓகே, யா. ஸோ இங்கே நம்ம சொன்ன மாதிரி N-1 நான் சொன்னா உங்களுக்கு இங்கே 3Dனா இது 4S,
இது 4D னா இது 5s. ஸோ இது ரெண்டுத்துக்கும் எனர்ஜி சிமிலராக இருக்கிறனால தான் நம்மளுக்கு ஈஸியாக என்ன ஆகிடும். Okay, transitions elements can use their ns and n minus 1. Okay, it is because of the similar energy. Okay, so alloys form ஆகுது. What is the reason of alloy formation? என்ன சொல்லலாம் சொல்லுங்க. First point. Okay, it's because of the because of the similar sizes. Okay, என்ன சொல்லலாம். It's because of similar size. So similar size இருக்கறனால தான் நமக்கு alloy formation இருக்கு. Yes Deepan. Okay, oh fine. And இதுல இன்னொரு question இருக்கு, நான் சொல்றேன். பாத்தீங்களா, similar atomic radii. See, உங்ககிட்ட question கேட்பாங்க, lanthanoid contraction ரொம்ப ஜாஸ்தி இருக்குமா, actinoid contraction ரொம்ப ஜாஸ்தியா இருக்குமான்னு கேட்டா actinoid contraction தான் ரொம்ப ஜாஸ்தி. அதுக்கு காரணம் என்னன்னா, because actinoid contractionல 4F இருக்கு 5F இருக்கு, ரைட்டா? ஸோ இது ரெண்டுமே இருக்கறனால actinoid contraction தான் கிரேட்டரா இருக்கும். ஓகே, ஸோ ஐ எம் கம்மிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் guys. Which property of transition metals enables them to behave as a catalyst? Catalyst-ஆ இருக்கணும்னா variable oxidation state மாறிட்டே இருக்கணும், கரெக்டா? அப்போ what is the right answer? So option D, variable oxidation state. இதெல்லாம் 1 marksல கூட கேட்பாங்க. ஓகே, தியரியில கூட கேட்பாங்க உங்களுக்கு. Now, which of the following is a strong oxidizing agent? So oxidizing agent அப்படின்னா என்ன அர்த்தம் நம்மளுக்கு? It has to easily undergo reduction, கரெக்டா? இது one of the repeated concept question. ஓகே, ஸோ எங்கே ஈஸியாக ரிடக்ஷன் நடக்குமோ அதை நம்ம என்னன்னு சொல்லலாம்னா, we can say it is a very good oxidizing agent அப்படின்னு சொல்லலாம், கரெக்டா? ஓகே, ஸோ can we come to this? Yes. ஸோ எங்கே ஈஸியாக ரிடக்ஷன் நடக்குதுன்னு பார்க்கலாமா? See, I'll take the Mn3+. So what is an electronic configuration of Mn first? So Mn, scandium, titanium, vanadium, chromium, manganese. So what is an electronic configuration? This is atomic number is 25. So this is 3d5 4s2. Correcta? அப்ப Mn3+ க்கு என்ன வரும்? 3 electrons remove பண்ணுங்க. So that this is 3d4. See, நல்லா கவனிங்க. 3d4 ஆ இருக்கும்போது ஸ்டேபிளா இருக்குமா இல்ல 3d5 ஆ இருக்கும்போது ஸ்டேபிளா இருக்குமா? Of course 3d5 ஆ இருக்கும்போது தான் ஸ்டேபிளா இருக்கும், கரெக்டா? அப்போ இந்த Mn3+ என்ன பண்ணுது? Mn2+ ஆ மாறுது. ஏன் 2+ ஆ மாறணும்? Because d4 ஆ இருக்கும்போது ஸ்டேபிளா இல்ல, ஒரு எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிட்டு d5 ஆ மாறுது. d5 ஆ மாறும்போது it is more stable. அப்போ எலக்ட்ரானை நம்ம என்னன்னு சொல்றோம்? எலக்ட்ரான் கெயின் ஆகுது. ஸோ எலக்ட்ரான் கெயின்னா என்ன ப்ராசஸ்? It is reduction. So reduction அது எங்க வரும்? So we can talk about oxidizing agent. So the right answer option A, Mn3+ தான் வந்து right answer. கண்டிப்பா ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளுக்கோஸ் படிக்கணும், வெரி இம்பார்ட்டன்ட். அதில் இருக்கிற 6 பாயிண்ட்டில் ஏதாவது ஒரு பாயிண்ட் உங்களுக்கு 2 மார்க்ஸாக கேட்கலாம், இல்லை என்டையர் குளுக்கோஸுமே உங்களுக்கு 5 மார்க்ஸாக கேட்கலாம். ஸோ பயோமாலிக்யூல்ஸில் குளுக்கோஸ் ஃப்ரக்டோஸ் ரெண்டுமே இம்பார்ட்டன்ட். அதில் இருக்கிற 6 பாயிண்ட்ல ஒன்று கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஓகே, யா. நெக்ஸ்ட் கொஸ்டின். The incorrect statement about interstitial compound. So interstitial compound la edu incorrect statement nu sollalam. Okay, what is an incorrect statement in interstitial compound? They are chemically reactive. So adida wrong answer, right? Because they are inert, avlo sikra adu react agadu. So they are hard, they retain, all those is right. So they are inert. First option na namalika wrong answer. Out of the following transition elements, the maximum number of oxidation shown by. So யார் கிட்ட? manganese. Because manganese தான் எது வரைக்கும் oxidation state போகும்? It will show +7. எதில இருந்து? +2ல இருந்து +7. உங்களுக்கு மறந்துச்சுனா KMnO4 ஓட ரிலேட் பண்ணுங்க. Because KMnO4ல manganese ஓட oxidation state என்னது? +7 தானே. அப்போ manganese தான் இருக்கிறதுலே ஜாஸ்தி. Chromium ஓட maximum oxidation state +6. Okay? Now I'm going to the next question. Assertion: transition metals have high melting point. Second,
transition metal have completely filled orbital. So transition metal ku high melting point irukku, that statement is right. Okay, ஆனா அதுக்கு reason என்னன்னு சொல்றாங்க, transition metals have high completely filled, that is wrong. melting point வந்து number of unpaired electrons இருக்கும்போது தான் ஜாஸ்தி இருக்கு, கரெக்டா? அப்ப number of unpaired electron நீங்க right now college-ஆ with இப்போ நீங்க 12th-ஆ? Okay, yeah, so assertion is right but reason is false. A is right, B is false, R is false. அதுக்கு காரணம் என்னன்னா, because unpaired electron இருந்தா மட்டும்தான் we have more number of melting point, high melting point. Okay, so very good question. Zinc, cadmium, mercury. So இது எல்லாமே ஏன் transition element ன்னு சொல்றாங்க அப்படின்னா, yes. So எதனால transition element ன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, it is because that இங்க எல்லாத்துலயுமே completely filled d orbital இருக்கு. Okay, so what is the reason? It is because of completely filled d orbital. Okay, what is the reason? It's completely filled d orbital. Okay, so that's the reason. First of all, right now நீங்க என்ன standard படிக்கிறீங்க and what's your interest? Okay, என்ன standard படிக்கிறீங்க and what's your interest? Next one, copper 1 halides are white whereas copper 2 are colored. என்ன படிச்சிருக்கோம் ஸ்டார்டிங்லயே? So copper 1 halides எல்லாமே வந்து colorless-ஆ இருக்கு. It's because that there is no unpaired electron. Okay, என்ன reason? There is no unpaired electron. Electronic configuration என்ன இருக்கு? 3d10 ன்னு இருக்கு. But here it is copper 2. The electronic configuration is copper plus 2 க்கு. This is 3d9. Right? It's because of the 3d9 electronic configuration it is showing the colored, because anga one unpaired electron irukku. Okay, so coming to the next one, why do transition element show variable oxidation state in 3D series scandium to zinc? Which element? Okay, already நம்ம பார்த்த question தான். So நம்ம என்ன சொல்லியிருக்கோம், manganese show highest oxidation state +7 வரைக்கும். And what is the reason for variable oxidation state? What is your interest in கேட்டேன், நீங்க என்ன படிக்கிறீங்கன்னு கேட்டேன். Okay, see, reason for the variable oxidation state பார்த்தா n-1d க்கு ns க்கு similar energy. Okay, because of the similar energy level we can say variable oxidation state. So n-1 ல இருக்கிற எலக்ட்ரானும் நம்மளுக்கு வெளியில போகலாம் and ns ல இருக்கிற எலக்ட்ரானும் நம்மளுக்கு வெளியில போகலாம். Okay, so that's the reason guys. Yeah, now give reason for the following statement. So why it act as a good catalyst? என்ன reason? So நம்ம ஒரு 1 marksல கூட பார்த்திருந்தோம், ரைட்டா? நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்கு தியரியில கூட கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பா D and F blockல இது மாதிரி ரீசனிங் அவுட் கொஸ்டின்ஸ் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஸோ எதனால டிரான்சிஷன் எலிமெண்ட்டுக்கு வேரியபிள் ஆக்சிடேஷன் ஸ்டேட்? ஜஸ்ட் ஒன் லைன். ஓகே, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த why it act as a catalyst? It's because of variable oxidation state. Okay, so why? It's because of the variable oxidation state. Next, Mn2 plus to Mn value is highly negative. என்ன சொல்லலாம்? Because இந்த Mn2 plus இருக்கு பாத்தீங்களா, that Mn2 plus is D5 configuration. நம்ம பார்த்திருந்தோம்ல, Mn3 plus க்கு வந்து D4 configuration. அப்ப Mn2 plus க்கு என்ன வரும்? D5 configuration தான வரும். D5 configuration யாரு? It is stable. அப்போ ஸ்டேபிளா இருக்கிற configuration என்ன பண்ணாது? மறுபடியும் 2 எலக்ட்ரானை வாங்காது. நல்லா கவனிச்சுக்கோங்க. Mn2 plus to Mn நடக்காது, ரியாக்ஷன் நடக்காதனால தான் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் நெகட்டிவா இருக்கு. ஓகே, பட் Mn3 plus Mn2 plus மாறும். ஏன்னா Mn2 plus stable configuration. Okay, so because D5 is stable, இந்த ஒரு மார்க், இந்த ஒரு பாயிண்ட் எழுதுனீங்கன்னா 1 மார்க். Cr2 plus
Hello guys, hi. Okay, Cr2 plus a strong reducing agent. எதனால it is a strong reducing agent சொல்லுங்க பார்க்கலாம். நான் என்ன சொல்லிருக்கேன், reducing agent அப்படினால என்ன நடக்கணும், it has to undergo oxidation நடக்கணும். இப்போ குரோமியமோட atomic number எவ்வளோ 24. so this configuration is 3d5 4s1 கரெக்டா. அப்போ Cr2 plus ஓட configuration நான் என்னன்னு சொல்லலாம், I can say this is 3d. okay, so 3d 2 electron remove பண்ணுமா, okay 3d4 கரெக்ட்டா. क्वेश्चनல என்ன சொல்லிட்டாங்க, reducing agent னு சொல்லிட்டாங்க. reducing agentனா என்ன நடக்கணும், oxidation என்ன அர்த்தம், it is loss of electron. okay, what is oxidation, it is loss of electron. so 1 mark we are going to discuss in the evening. மேம் யூனிட் 9ல எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியில் பேட்டரிஸ் ரொம்ப இருக்கு, எல்லாத்தையும் படிச்சு 100% பரத் கண்டிப்பாக படிக்கணும். அதில் மேக்ஸிமம் கேட்குறது ஈக்குவேஷன் தான் பரத், ஈக்குவேஷன் தான் கேட்பாங்க, அதுதான் நம்மளுக்கு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டட். ஓகேவா, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, எல்லாத்தையுமே படிச்சுட்டு ஒரு டைம் எழுதி பாருங்கள். ஓகே, அதில் இருக்கிற லெட் ஸ்டோரேஜ் பேட்டரி, fuel cell, okay, and then watch battery, primary battery, இது எல்லாமே important. so equations அதில் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா எல்லாமே படித்து முடிச்சுட்டு ஈக்குவேஷனை மட்டும் ஒரு 2 times or 3 times எழுதி பார்த்துக்கோங்க. ஓகே, யா. ஸோ 3d4 இப்போ லாஸ் ஆஃப் எலக்ட்ரானை நம்ம சொல்லிட்டோமா. இப்போ இந்த Cr2 plus என்ன பண்ண போகுதுன்னு பாருங்க, the Cr2 plus is becoming Cr3 plus. okay, so Cr2 plus Cr3 plus க்கு மாற போகுதா, அப்படி மாற போகும்போது ஒரு எலக்ட்ரான் என்ன ஆகுது, வெளியில போயிடும். okay, so this is 3d4 configuration. Cr2 plus is 3d4. what about the Cr3 plus, this is 3d3. so 3d3 வந்து ஒரு ஸ்டேபிள் கான்ஃபிகரேஷன். எதனால, இது வந்து T2G half filled. okay, what is the reason, it's because of the T2G half filled. so இந்த ஒரு பாயிண்ட் எழுதுங்க, you will get the mark. so answer என்ன, question என்ன கேட்பாங்கன்னா, why Cr2 plus is a strong reducing agent ன்னு கேட்டாங்கன்னா, right, Cr2 plus is stable because of the T2G half filled. okay, so Cr2 plus வந்து கண்டிப்பா ஆக்சிடேஷன் நடக்கும், அதுக்கு காரணம் T2G half filled, you will get it. see பரத் ஒன்ஸ் படிச்சுக்கோங்க. ஓகே, ஏன்னா எதுவுமே மிஸ் பண்ண வேண்டாம், பிகாஸ் அது கேட்குறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஒன் திங், நீங்கள் வந்து சப்போஸ் படிச்சுட்டு அங்கே போய் கூட உங்களுக்கு ஞாபகம் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ மறக்கும்னு நினைக்காதீங்க, ஒரு 2-3 டைம் எழுதி பாருங்கள். இட் வில் நாட் டேக் மச் டைம். எக்ஸ்ட்ரா ஒரு 2 பேட்டரி படிப்பீங்களா, அப்படி படிக்கும் போது எவ்வளோ நேரம் ஆகும். ஈக்குவேஷனுக்கு மட்டும் இம்பார்ட்டன்ட் கொடுங்க, ஸ்டோரிக்கெல்லாம் யூ ஜஸ்ட் ஃபோக்கஸ். okay guys, next one, complete and balance equation. so balancing is not required, I'm just writing the product. okay, see நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, MnO4 minus கரெக்ட்டா. so இந்த MnO4 minus இந்த acidic medium என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, it will changes into Fe3 plus and then Mn2 plus. okay, so எப்பயுமே எந்த ஒரு பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டும் நீங்கள் ஆக்சிடைசிங் ஏஜென்ட்னா ரிடக்ஷன் நடக்கும். ஸோ +7ல இருந்து இட் இஸ் பிகமிங் +2. ஓகே, அண்ட் ஆக்சிடேஷன் Fe2 ப்ளஸ் ஆக்சிடைஸ் பண்ணீங்கன்னா இன்க்ரீஸ் இன் ஆக்சிடேஷன் ஸ்டேட், ஆக்சிடேஷன் நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகணும். இல்லை, ஐ எம் ஜஸ்ட் சீயிங் ஆல் மெசேஜஸ், எல்லா மெசேஜும் நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் guys, பார்த்துட்டு தான் இருக்கேன். இல்லை, இவ்வளோ நேரம் எங்கே போனீங்க. ஸோ ஐ எம் கோயிங் டு கம்ப்ளீட் இட். ஸோ இப்போ வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிடுறீங்க, அதான் தட்ஸ் வை. ஸோ கேத்தோட் ஆனோடோட ஓவரால் டயக்ராம் எது, டேனியல் செல்லில் சொல்கிறீங்களா ஆர் சம் அதர் செல்லா? டேனியல் செல்னா இம்பார்ட்டன்ட், பேலன்ஸ் இருக்கிறதுக்கு பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை.
diagram வேண்டாம். Fe2 plus to Fe3 plus. So next reaction என்ன ஆகுனா again MnO4 minus தான் இங்க என்னவா மாறுனா that will changes into Mn plus 2 and I minus என்னவா மாறுனா it is I2 அவ்வளவுதான். Okay, yes, it will changes into I2. Next question. Yes, why are the melting points of transition metals are high? What is the reason guys? சொல்லுங்க. ஏன் melting point of the transition metals are high? ஒரே ஒரு word தான். Okay, அதுக்கு answer கொடுத்துடலாம். Batteries ஓடது diagram important கிடையாது. Okay, don't want to focus the diagram. So just பார்த்தா மட்டும் போதும். Okay, yes, just பார்த்தா மட்டும் போதும். See, melting points of the transition metals are high. அதுக்கு காரணம் என்ன? Only one point. Okay, it's because of the unpaired electron. So unpaired electron இருக்கும்போது அங்க interatomic metallic bonding. Okay, unpaired electron, maximum interatomic metallic bonding, அப்போ 1 mark is confirmed. Okay, interatomic metallic bonding, interatomic metallic bonding, அவ்வளவுதான், you will get it. Okay, next one. Why the transition metals generally form colored? It is because of the unpaired electron. Okay, okay, it's because of the unpaired electron. Okay, coming to the next one. See guys, important question, already நம்ம discuss பண்ணிருக்கோம். நீங்க வந்து go and check it out. Half yearly rush. Okay, half yearly rush la I have given you lot of important question from all the lesson. Chapter wise நம்ம discuss பண்ணிருக்கோம். Go and check it out. Yeah, next one. Why E0 value for Mn3 plus to Mn2 plus is highly positive? என்ன காரணம்? So Mn2 plus ங்கிறது என்ன configuration? D5 configuration. So ஒரு stable configuration க்கு போகும்போது electrode potential value positive-ஆ இருக்கும். Very good deep and strong metallic bonding. Superb, superb, very good. Okay, it's because of the D5 configuration. Okay, so now, yeah, silver atom has completely filled d orbital in the ground state. Okay, so silver எடுத்துட்டீங்கன்னு வெச்சுக்கோங்களேன். What is a silver? It is Ag. So Ag ஓட configuration, I think it's 4d10 5s1. It is completely filled, right? So in its ground state, but it is still considered to be a transition element. So yeah, the transition element is copper, silver. Yeah, but still it is considered as a transition element. அதுக்கு காரணம் என்ன? Because Ag in the plus 2 state. Okay, so Ag in the plus 2 state என்ன configuration-ஆ இருக்கும்? 4d9. So silver common oxidation state. See, electronic configuration மட்டும் கொஞ்சம் check பண்ணிக்கோங்க. I'm not very sure, but answer எப்படி எழுதணும்னா silver ground stateல D10 இருக்கு, but அதோட common oxidation stateல unpaired electron இருக்கு. Okay, it is because that in common oxidation state it has a one unpaired electron. So ஒரு unpaired electron இருந்தாலும் incompletely filled இருந்தாலும் we can say it is a transition element. Correct, right? Okay, so பாருங்க, in plus 2 state, correctா? Ground stateல 4d10, it is right. அப்போ plus 2 stateல அங்க d9 incompletely filled. இந்த word தான் ரொம்ப important. Okay, it is incompletely filled. So this is what very very important. Very good, very good. Alphabets la போட்டுட்டு இருக்காங்க, எல்லா alphabets-உம். Okay, now, so it has been considered that first ionization energy of 5d series of transition elements are higher. It's a very good question. Okay, so it's a very good question. So நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்பயுமே 3d 4d 5d down the group ionization energy கம்மி தான் ஆகும். கரெக்டா? அதுக்கு ரீசன் என்னது? Okay, what is the reason? It's because atoms எல்லாம் getting bigger and bigger. அப்போ ஒரு atom பெருசாகும் போது அதுல இருந்து ஈஸியா எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணிடலாம். கரெக்டா? But when it comes to the 5d transition series, அதுல இருந்து நீங்க ஈஸியா எலக்ட்ரானை என்ன பண்ணலாம்? You can take, okay,
அதான் ஏன்னு கேட்குறாங்க. வாட் இஸ் த ரீசன்? சாரி, ஈஸியாக எலக்ட்ரானை வந்து எடுக்க முடியும். திஸ் அ தியரிட்டிக்கல் கான்செப்ட், ரைட்டா? பட் எக்ஸ்பெரிமெண்டலாக 5D ஓட அயனைசேஷன் எனர்ஜி ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால், இட்ஸ் பிகாஸ் ஆஃப் அகைன் the 4F series. It's a poor shielding effect. அப்போ poor shielding effect இருக்குன்னா நம்ம என்ன படிச்சிருக்கோம்? lanthanoid contraction. Okay, so 3D 4D 5D. so 6D வராது because questionல கேட்டிருக்கிறது 5D மட்டும்தான். Okay, they are talking about only 5D. அதனால here also I have taken 5D. Okay, yeah. அப்போ poor shielding effect இருக்கும்போது atomic size of the element என்ன ஆயிட்டே இருக்கு? டிக்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. அப்போ சைஸ் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அதுலேருந்து ஈஸியாக எலக்ட்ரான் எடுக்க முடியுமா? முடியாது. ஏன்னா effective nuclear charge ஜாஸ்தி இருக்கும். ஓகே, யா, நெக்ஸ்ட். யா, which of the following is a diamagnetic ion? Okay, what is diamagnetic ion? What is a diamagnetic ion? Diamagnetic ion நால என்னது? அங்க unpaired electrons இருக்க கூடாது, ரைட்டா? So V2 plus Mn3 plus. The right answer is option B because scandium atomic number is 21, ரைட்டா? Scandium atomic number is 21. This is 3D1 4s2. அப்போ scandium plus 3 ல என்ன வரும் நம்மளுக்கு? We will get it 3D0 தான் கிடைக்கும். அப்போ there is no unpaired electron. So the right answer is option B. Okay, option B is the right answer, guys. Next question. Why E0 value copper 2 plus to copper is exceptionally positive? So this is also one of the important question. See, this is already taken yesterday session. So நேத்திக்கு and then நம்ம சேனல்ல நேமிங் ரியாக்ஷன்ஸ் ஆல்ரெடி அப்லோட் ஆயிருக்கு. So go and check out. Okay, so நேமிங் ரியாக்ஷன்ஸ் ஆல்ரெடி அப்லோட் பண்ணிருக்கோம் நம்ம. Okay, yeah. So why is E0 value for the copper is positive? See, one of the important question இது. Again ரெண்டு பாயிண்ட். ஓகே, ரெண்டு பாயிண்ட் எழுதுங்க, கண்டிப்பா ஃபுல் மார்க் கிடைச்சிரும். ஃபர்ஸ்ட் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, it has a greater enthalpy of atomization. Okay, what is the first point? High enthalpy of atomization. Okay, high enthalpy of atomization. This is the first point. Second point என்ன சொல்லலாம் அப்படின்னா, it has a low hydration enthalpy. Okay, so it has low hydration enthalpy. So இவ்வளவுதான். இந்த ரெண்டு பாயிண்ட் தெரிஞ்சதுன்னா போதும். Okay, you will get it. Low hydration enthalpy and then high enthalpy of atomization. So coming to the next question. இங்க பாருங்க. So high enthalpy of sublimation கொடுத்திருக்காங்க. Sublimationனாலும் ஒண்ணுதான், அட்டமைசேஷனாலும் ஒண்ணுதான். ஏன்னா சப்ளிமேஷன்லயும் சாலிட் கேஸ் டு மாறுது, அட்டமைசேஷன்லயும் சாலிட் டு கேஸ் மாறுது. ஓகே, ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் எழுதுனீங்கன்னா போதும், யூ வில் கெட் இட். நவ் வாட் இஸ் த ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஆஃப் lanthanoids? ஸோ lanthanoidsனால எங்க எலக்ட்ரான்ஸ் ஃபில் ஆகும்? இந்த 4F சீரீஸ், கரெக்டா? ரைட். அப்போ 4F சீரீஸ்னா 4F 1 to 14 பிகாஸ் 4Fல தான் எலக்ட்ரான்ஸ் ஆட் ஆயிட்டே இருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் 5D 0 to 1 and then 4s2. இவ்வளவுதான். This is what lanthanoid. So what are the common oxidation state? Cerium belongs to எந்த block? It belongs to F block. So F blockல எந்த element இருந்தாலும் +3 தான் common oxidation state. இதுவே D blockல எடுத்தீங்கன்னா +2 தான் common oxidation state. Okay, so that's all. இந்த question நம்ம already பார்த்தது தான். Yeah, next one. How do you account for the following? Transition metals form and colored compounds. So questions பாருங்க, இப்படிதான் ரிப்பீட் ஆயிட்டே இருக்கும். So colored compoundsக்கு main reason it's because of the unpaired electron and important இன்னொரு word என்ன இருக்கு? Unpaired electron and then DD transition. Okay, இந்த ரெண்டு பாயிண்ட் எழுதுங்க, you will get it. Unpaired electron and then DD transition. இந்த ரெண்டு பாயிண்ட் தான் வந்து important. Okay, next question. So next question. Cr2O7 2- basic mediumல என்னவா மாறும்? What it will changes into? Dichromate will changes into chromate.
Very good Angel. Super. So dichromate will change this into chromate. It is Cr2O7 2 minus is becoming an chromate. Correct? So Na2Cr2O7 வந்து dichromate. Chromate ஓட formula என்னது? CrO4 2 minus. Correct, right? Plus நம்மளுக்கு water வரும். Right? Plus water. Next. So already நம்ம சொன்ன மாதிரி KMnO4 எப்போ acidic mediumல இருந்தாலும் Mn2 plus தான் மாறும். So plus 7 is becoming Mn plus 2 and then water நம்மளுக்கு வெளியில போயிடும். Correct, right? Okay. So next question பாருங்க. Okay, இந்த reaction yes opposite கொடுத்திருக்காங்க. Fine. Yes. Actinide shows irregularities in the electronic configuration. So எதனால reason என்ன reasonனால irregularities இருக்கு? It is because that அங்க வந்து half filled fully filled configuration இருக்கு. Because of the half filled fully filled there is an exceptional configuration. அப்ப ரெண்டு point எழுதணும். என்ன reason? One is half filled and another one is fully filled. So இந்த ரெண்டு reasonனால தான் we can say there is an exceptional electronic configuration. Very good. Deep and superb. Okay. பாருங்க. F0, F7, F14. இது வந்து half filled கிடையாது. It is complete. It is which means it is stable configuration. F0 க்கு முன்னாடி உங்களுக்கு noble gas configuration தான் இருக்கும். கரெக்ட்டா? So this is stable. Half filled is stable, fully filled is stable. So empty ஆனாலும் stable இருக்கும், half filled ஆனாலும் stable இருக்கும், fully filled ஆனாலும் நம்மளுக்கு stable இருக்கும். Okay? Now, melting points in the question நம்ம repeated தான் பார்த்தாச்சு. Interatomic metallic bonding. Yes guys, that's all. So potassium dichromate question. Yes. Potassium dichromate question க்கு மூணு பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. ஸோ எங்க இருக்கு potassium dichromate question? See, இது எல்லாமே வந்து ஒரு மெமரி பேஸ்டு கொஸ்டின் தான் ஏஞ்சல். ஓகே. ஸோ கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி ஞாபகம் வச்சுப்பேன்? லைக் ஹவு ஐ யூஸ் டு டூ இஸ் ஃபர்ஸ்ட் ஒன் ஸ்டெப் 1. ஓகே. திஸ் இஸ் ஸ்டெப் 1. ஸ்டெப் 1ல என்ன நடக்குது? அயன் குரோமைட். ஓகே. ஐ எம் டேக்கிங் an அயன் குரோமைட். ஓகேவா? ஸோ இந்த அயன் குரோமைட் நம்மளுக்கு என்னவா மாறுது அப்படின்னா அயன் குரோமைட் இஸ் பிகமிங் சோடியம் குரோமேட். ஓகே. என்னவா மாறுது? சோடியம் குரோமேட்டா மாறுது. அதுக்கு நான் என்னென்னலாம் எடுக்கணும்? ஐ ஷுட் டேக் சோடியம் கார்பனேட் அண்ட் தென் ஆக்சிஜன். ரைட்டா? அப்போ FeCr2O4ங்கிறது அயன் குரோமைட்டு. அது என்னவா மாறிடுச்சு? சோடியம் குரோமேட்டா மாறிடுச்சு. Fe2O3 அண்ட் கார்பன் டை ஆக்சைடு வெளியில போயாச்சு. ரைட்? ஓகே. ஸோ Fe இருக்கா, அது ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி Fe2O3 அண்ட் இங்க இருக்கிற கார்பனும் ஆக்சிஜன் கூட ரியாக்ட் ஆகி கார்பன் டை ஆக்சைடா வெளியில போயாச்சு. கரெக்ட், ரைட்? அடுத்து பாருங்க, நான் H2SO4 கூட ரியாக்ட் பண்றேன். எப்பயுமே குரோமேட்டு H2SO4 அசிடிக் மீடியம்ல போடும்போது டைக்ரோமேட்டா தான் மாறும். இதுவே டைக்ரோமேட் எடுத்து நீங்க என்ன பண்றீங்க? பேசிக் மீடியம். இப்ப லாஸ்டா ஒரு ரியாக்ஷன் பார்த்தோம். கரெக்டா? ஓகே. ஸோ டைக்ரோமேட்டை எடுத்து நான் பேசிக் மீடியம் போட்டா குரோமேட் கிடைக்கும். குரோமேட் கூட அசிடிக் மீடியம் பண்ணும்போது டைக்ரோமேட் கிடைக்கும். நெக்ஸ்ட் டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட் ரியாக்ஷன். ஸோ சோடியம் டைக்ரோமேட் சோடியம் டைக்ரோமேட் KCl டபுள் டிஸ்பிளேஸ்மெண்ட். அவ்வளவுதான். வெரி சிம்பிள். ஸோ இப்போ ரியாக்ஷன் எழுதலாமா? இப்போ சி இங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொன்னோம்? அயன் குரோமைட். ரைட்டா? வாட் இஸ் த ஃபார்முலா ஃபார் த அயன் குரோமைட்? FeCr2O4. யார் கூட ட்ரீட் பண்றோம்? Na2CO3 கூட. in the presence of what? Oxygen. ஸோ இதெல்லாம் சேர்ந்து நம்ம ரியாக்ட் பண்ணும்போது என்ன கிடைக்குது? we are getting sodium chromate. NaCrO4 தான் சோடியம் குரோமேட். ஸோ அயன் குரோமைட் சோடியம் குரோமைட்டா மாறிடுச்சு. இப்போ இங்க இருக்கிற அயனும் ஆக்சிஜனும் ரியாக்ட் ஆயிட்டு we are getting Fe2O3 plus இங்க இருக்கிற கார்பனும் ஆக்சிஜனும் ரியாக்ட் ஆயிட்டு கார்பன் டை ஆக்சைடு. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் கிளியர். செகண்ட் ஸ்டெப் யார் எடுக்க போறோம்? அகைன் சோடியம் குரோமேட். ஸோ சோடியம் குரோமேட்டை நான் எப்படி டைக்ரோமேட்டா மாத்தலாம்?
acidic medium, H plus, H2SO4, whatever it is, right? Okay, appo that is turned into Na2Cr2O7, dichromate மாறியாச்சு. கரெக்ட்டா? அடுத்த ஸ்டெப் பாருங்க. இப்போ இங்க பை ப்ராடக்ட் என்னது? So you will get it H2SO4 இருக்கா? அப்ப கண்டிப்பா H2O வந்துரும். கரெக்ட் ரைட்? H2O இருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் என்னது? நான் வந்து Na2Cr2O7 எடுக்கிறேன். This is sodium dichromate. இது கூட I'm going to add KCl. So chromic chloride formula exactly I didn't remember. நான் அது உங்களுக்கு ஈவினிங் one live la நான் explain பண்றேன். Okay Angel. So chromic chloride I'll explain you in the evening live. Okay. So இங்க K வந்தாச்சு, இங்க sodium வந்தாச்சு. அப்போ மாத்தி K2Cr2O7 plus NaCl அவ்வளவுதான். ஸோ மூணு ஸ்டெப்பு. இங்கே மட்டும் ஒரு ப்ராடக்ட்டை நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஐ திங்க் Na2SO4 வரும், ரைட்டா? Na2SO4 செக் பண்ணிடலாமா? யா, Na2SO4 and H2O. ஓகே, பிகாஸ் மொத்தம் 4 சோடியம் ஆட்டம் இருக்கா, அதில் சோடியம் டைக்ரோமேட்டு பேலன்ஸ் Na2SO4. ஓகே, ஸோ ஐ திங்க் இட்ஸ் கிளியர். கரெக்ட் ஏஞ்சல்? I'll explain the chromic chloride later. ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? ஈவினிங் 6 o'clock தான் நம்மளோட லைவ் இருக்கு. ஓகே ஃபைன். ஸோ 6 o'clock we have live. ஓகே, 6 PM. ஸோ guys, நான் இதான் சொல்கிறேன் பிகாஸ் லைவ் பார்க்குறது இட் இஸ் அஃப்கோர்ஸ் இம்பார்ட்டன்ட். அட் த சேம் டைம் நீங்கள் படிக்கிறது செல்ஃப் ஸ்டடி இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸோ டூ தேட் ப்ராப்பர்லி. ஓகே, உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா அந்த டவுட்ஸை நீங்கள் லைவ்ல வந்து கேட்கலாம். தட்ஸ் வாட் ஈவன் ஐ வில் ப்ரிஃபர். ஓகே, ஸோ மோர் தேன் அ டீச்சிங் நீங்கள் இந்த டைமில் கண்டிப்பாக உட்காந்து படிக்கணும். ஸோ அதில் என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ அதை கண்டிப்பாக லைவ்ல எடுத்துகிட்டு வாங்க. ஷுவர் ஐ கிவ் அ கிளாரிட்டி. ஓகே, yes of course reaction மட்டும் எழுதினாலே போதும், சென்டென்ஸ் எல்லாம் வேணாம். பொட்டாசியம் டைக்ரோமேட்டுக்கு we don't want the sentence. okay, yes, so we will meet in the next session. Thank you, all the best, study well. Thank you Deepan, thank you.